அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் இன்சூரன்ஸ் கோயம்புத்தூர் ரீஜனல் ஆபீஸ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த இணைய வகுப்பு தொடரில் இது 4வது வகுப்பு. இந்த முறை MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தேர்வுகளுக்கான பாலிசி பற்றிய விளக்க உரை வழங்க நமது வி மகாலட்சுமி மேடம், சீனியர் பிரான்ச் மேனேஜர், கோயம்புத்தூர் பிரான்ச் 3 அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவரை வரவேற்று இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 4 வீக்ஸாக வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்த வாரம் நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வந்து நேஷனல் MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான ஒரு பேக்கேஜ் பாலிசி. இந்த குரூப்ல வந்து ஒரு சீனியர் பீப்புள், ரொம்ப வருஷமா ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அதே மாதிரி நியூ கம்மர்ஸ், இப்போ ரீசெண்டா ஏஜென்சி எடுத்தவங்க, ரெண்டுமே ஒரு கலந்த மிக்ஸா தான் நம்ம குரூப் இருக்கு. ஸோ சிலதெல்லாம் வந்து நம்ம சீனியர் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வெல் நோன் ஃபேக்ட்ஸாக இருக்கும் நான் சொல்கிறது. அவங்க ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க இத்தனை வருஷம் கெயின் பண்ண நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நியூ கம்மர்ஸையும் நம்ம வந்து மேபி சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலரைஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் பிபிடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைட்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செஷன் வந்து ஃபைனலாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் நடுவில் வந்து இந்த கிளாஸ் கண்டினியூட்டி வந்து அப்படியே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. டவுட்ஸ் கண்டிப்பாக வரும் இன் பிட்வீனில். அதை வந்து நம்ம அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வில் ட்ரை டு கிளியர் ஆல் த டவுட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நேஷனல் MSME ப்ராடக்ட் வந்து பேக்கேஜ் பாலிசினாவே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து ஒரு சிங்கிள் பாலிசி, ஒரு சிங்கிள் செக்ஷன் உள்ள பாலிசி கிடையாது. இது வந்து ஒரு லைக் ஷாப் கீப்பர்ஸ், ஹவுஸ் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஆஃபீஸ் பேக்கேஜ் பாலிசி, இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் நமக்கு பேக்கேஜ் பாலிசிஸ் இருக்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறது இந்த MSME பேக்கேஜ் பாலிசி. பேக்கேஜ்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் மொத்தம் வந்து 7 செக்ஷன் கவர் பண்ணுற மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் கவராக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ, எதனால வந்து இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து இன்னைக்கு இவ்வளோ ஹைலைட்டடாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுல இந்த பாலிசி எப்போ டிசைன் பண்ணி அதாவது இந்த கவர் எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். டியூரிங் கோவிட் டைம், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து இந்த MSME குரூப்ல இருக்கிற என்டர்பிரைசஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட், யூஷுவல் இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரெஸ்ட்டை விட 1.5%, 2% கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு லைக் ஃபார்மர்ஸ் பேக்கேஜ், இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் பேக்கேஜ் மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா இதுல இந்த பேக்கேஜ் பாலிசியோட நோக்கம் என்னன்னா, சூக்ஷ்மா, லகு, SFSP 3 விதமான ஃபயர் பாலிசிஸ் நீங்க ஆல்ரெடி ப்ரிவைலிங்ல இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். சூக்ஷ்மா பாலிசி வந்து லெஸ் தென் 5 crores சம் இன்சூர் கொடுக்குறோம். லகு வந்து மோர் தென் 5 crores பட் லெஸ் தென் 50 crores கொடுக்குறோம். அபோவ் 50 crores பார்த்தீங்கன்னா SFSP பாலிசிஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்லி. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த MSME பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் பாலிசி மாதிரி நம்ம சொல்லலாம். லைக் வாட் யூ நோ, இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு பேக்கேஜ். அதாவது MSME இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய லோன்ஸ் வந்து MSME பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து
டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேங்க்ஸ் மூலியமா. இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோயம்புத்தூர் சிட்டியை எடுத்துக்கிறேன். கோயம்புத்தூர் சிட்டில பெரிய பெரிய மில்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். லக்ஷ்மி மில்ஸ் இருக்கு, ராஜலட்சுமி மில்ஸ் இருக்கு, கேபிஆர் மில்ஸ், நிறைய மில்ஸ் வந்து ஆன் அ லார்ஜ் ஸ்கேல், பிகர் ஸ்பின்னிங் மில் ஆகட்டும், யார்ன் ப்ராசஸிங் ஆகட்டும், டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான நிறைய பெரிய பெரிய மில் வந்து நம்ம சிட்டிக்குள்ள இருக்கு. நீங்க ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவே போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சோமனூர், கருமத்தம்பட்டி, சூலூர் இந்த ஏரியாஸ்லாம் நிறைய சின்ன 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 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு எம்எஸ்எம்இ குரூப்ல ஃபார்ம் ஆகிற மாதிரி. அது எம்எஸ்எம்இங்கிறத என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறத நான் கிளாஸ்ல சொல்றேன். இந்த மில்லுக்கெல்லாம் இவ்வளோ பெருசா இல்லாம சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு 100-200 என்டர்பிரைசஸ் நம்மளால பார்க்க முடியும். அதே கொஞ்சம் தாண்டி போகும்போது என்ன ஆயிடுது, திருப்பூர் அகைன் இஸ் அ பிக் சிட்டி. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹொசைரி மேனுஃபேக்சரிங், பனியன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் பெரிய. அதை தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா குட்டி குட்டி அகைன் யூ see lot of ஸ்மால் என்டர்பிரைசஸ். தென் கம்ஸ் ஈரோடு. ஈரோட்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னிங் மில் பெல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈரோடு, இன் அண்ட் அரௌண்ட் ஈரோடு, அகைன் குமாரபாளையம். இது மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா எவ்ரி 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த பிக் சிட்டி குட்டி குட்டிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ், லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5 crore ஒரு சம் இன்ஷூர் 10-20 இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்கு. இந்த சைடு அதாவது கோயம்புத்தூர் சிட்டி இந்த கருமத்தம்பட்டிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 யார்ன் ப்ராசஸிங் இருக்கும். ஸோ மெனி ஸ்மால் யூனிட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் மோட்டாருக்கு அவேர்னஸே தேவையில்லை. பிகாஸ் பீப்புள் நம்ம ஆஃபீஸ்க்கும் வர்றாங்க, நம்மளும் போய் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம இன்ஷூர் பண்றோம். அண்டர்ஸ்டுட். அடுத்தது ஹெல்த்துக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் இருக்கு எல்லார்கிட்டையும். வாட்டர் ஹெல்த் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிசினஸ் வந்து வி ஆர் கெய்னிங் பிசினஸ். பிகாஸ் ஹெல்த் அவேர்னஸ் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அதிகமா இருக்கு, வந்து டெஃபினட்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஆர் வெரி ஃபேமஸ். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் மெரைன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லயுமே பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நம்ம ரீஜன்ல வந்து போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஈச் ஆஃபீஸ்லயும் மேபி ஒரு ஏஜென்ட்ஸ் போர்ட்ஃபோலியோலையும் உங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா ப்ரீடாமினண்டா மோட்டர் பண்ணுவாங்க அல்லது ஹெல்த் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய மில்ல அப்ரோச் பண்றோம். எஸ், வி ஹவ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் ஹேவிங் லாட் ஆஃப் பிக் ஸ்பின்னிங் மில்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ். பட் ஸ்டில் இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வந்து அது உள்ள வரும்போது ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸோட ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஹைக் ஆகுது. கண்டிப்பா இது வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்ல லாஸ் ரேஷியோ நமக்கு கம்மியா இருக்கு இல்லைங்களா. இப்ப நீங்கெல்லாம் ஐசிஆர் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஹெல்த்துக்கும் மோட்டருக்கும் நம்மளுக்கு ஐசிஆர் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ இதை வந்து ஆஃப்செட் பண்றதுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோலயே ப்ராப்பர்ட்டி, ஃபயர், எம்எஸ்எம்இ, மெரைன் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு பேலன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஐசிஆர் குறைஞ்சு போயிடுது. ஸோ நமக்கு ஐசிஆர் இன்சென்டிவ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால்தான் இப்ப எல்லாருமே நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா, இந்த எம்எஸ்எம்இ சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய மில்ஸை நம்ம போய் கான்டாக்ட் பண்றது வாங்குறதுங்கிறது ஓகே, அவங்க வந்து வழிவழியா நம்ம கிட்ட பண்ணிட்டும் இருக்காங்க. வி ஸ்டில் ஹேவ் இன் அவர் புக்ஸ். பட் புதுசா வர்ற இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எங்க போனாலுமே ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், சார் எப்படி இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்குனால இன்னொரு யூனிட் இப்பதாங்க பக்கத்துல ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் த செகண்ட் திங் தே டெல். அப்போ என்ன ஆயிடுது, திஸ் பிஸ்னஸ் இஸ் ஃபாஸ்ட் டெவலப்பிங். ஒரு யூனிட் வச்சிருக்கிறவங்க இம்மிடியட்டா வித்தின் 2 to 3 years அவங்க இன்னொரு யூனிட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது,
நம்ம ஒன்ஸ் இந்த இன்சூரன்ஸை வந்து இந்த இந்த ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கும் போது என்ன, அவங்களோட என்டையர் யூனிட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கிது. ஃபர்தராக அங்கே இருக்கிற நம்ம ஒன்ஸ் அந்த எம்எஸ்எம்இன்னு நம்ம கொடுக்கும்போது தென் வி கேன் ரீசென்ட்லி எங்களுக்கு அப்படிதான் ஆச்சு. ஒரு எம்எஸ்எம்இ ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்ண உடனே இம்மிடியட்டா மெரைன் கேட்குறாங்க. அவங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு மெரைன் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது ஒரு கவரேஜ், மேபி மெடிக்ளைம், மேபி பர்சனல் ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு தெரியுது. ஒரு எம்எஸ்எம்இ ப்ராடக்டை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு கம்பெனிக்கு கொடுக்கும்போது இட் அட்ராக்ட் சோ மெனி அதர் ப்ராடக்ட்ஸ். அதே இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து அவங்களோட சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பாலிசி கொடுக்குறோம், பர்சனல் ஆக்சிடென்ட், அவங்களோட வண்டியெல்லாம் லாரிஸ் இருந்தால் சப்போஸ் இன்ஷூர் பண்ணுறோம், தென் கம்ஸ் இம்மிடியட்லி மெரைன். இவ்வளோ போர்ட்ஃபோலியோ நமக்கு ஒன்றா வந்துடுது. ஒரு பெரிய பேக்கேஜா நமக்கு ஆல்ரெடி இதே ஒரு பேக்கேஜ் பாலிசி. இதுல இல்லாத செக்ஷன்ஸ் கூட we slowly get it from the client. அதனால தான் இந்த எம்எஸ்எம்இ ப்ராடக்டை வந்து நம்ம வந்து we have to start giving much importance. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்க எனி ஸ்மால் பிளேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவானின்னு எடுத்தீங்கன்னா எஸ் வெரகுமாரபாளையம், சித்தோடு இந்த மாதிரி இருக்கு. கோயம்புத்தூர்னு எடுத்தீங்கன்னா சூலூர், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்போ ஒன்ஸ் வென் வி see so many industries, we think why not we give them a policy of MSME package policy. So who can buy this policy? இங்க யார் வந்து இன்ஷூர்டா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஓன் பண்றவங்க இந்த பாலிசியை எடுக்க முடியும். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்கோப் ஆஃப் கவர் நம்ம கொடுக்க போறோம், எத்தனை கவரேஜ் வந்து இதுல கொடுக்க போறோங்கிறத பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தம் 7 செக்ஷன் நம்ம கவரேஜ் கொடுக்கலாம். எதெல்லாம் கொடுக்க போறோம்? ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து பில்டிங்க்கும் கொடுக்க போறோம், கண்டென்ட்ஸ்க்கும் கொடுக்க போறோம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி நம்மளோட சூக்ஷ்மா லகு எஸ்எஃப்எஸ்பி பாலிசில எல்லாம் இருக்கிற மாதிரி ஆட் ஆன் கவர்ஸ் வேணும்னாலும் நம்மளால இதுல கொடுக்க முடியும். ஸோ ஃபயர் ஃபார் பில்டிங் கண்டென்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆல் add-on coverages. This is the first section. So 1A, 1B, 1C. 1A ல வந்து ஃபயருக்கு வந்து பில்டிங்க்கு உண்டான கவரேஜ், 1B ல கண்டென்ட்ஸை கவர் பண்ண போறோம், 1C ல ஆட்-ஆன் கவரேஜஸ் நம்ம கொடுக்க போறோம். இதெல்லாம் என்னென்ன கவரேஜ்ங்கிறது சப்சிக்வெண்டா வர ஸ்லைட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அடுத்தது செக்ஷன் 2. செக்ஷன் 2ல என்னெல்லாம் நம்ம கவர் பண்றோம் பாத்தீங்கன்னா, பர்க்லரி ஃபார் த இந்த பர்க்லரி பாலிசியில எம்எஸ்எம்இல இருக்கிற பர்க்லரி செக்ஷன்ல we are only charging 0.01%, which means that ஒரு பைசா நம்ம வந்து சார்ஜ் பண்றோம். அப்போ இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று கொடுக்கும்போது எப்பவுமே ஃபயர் அண்ட் பர்க்லரி நம்ம ஒரு ஜாயிண்ட் கவரா கொடுக்கும். எப்பவுமே நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கும்போது வி டெல் இட் அவுட் அஸ் ஃபயர் அண்ட் பர்க்லரி. ஆனா அந்த பர்க்லரி கூட நம்ம கொஞ்சம் ரேட்ஸ் வந்து அதிகமா 0.03, 0.04, யூஸ்வலா 0.1 வரைக்கும் கூட இன்னைக்கு ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஸ்பெசிபிக் எம்எஸ்எம்இ பாலிசியில என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, பர்க்லரி ரேட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் 0.01. அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், கீபோர்ட்ஸ் அண்ட் அலைட் ஐட்டம்ஸ், இதுல வந்து யூபிஎஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்க முடியும். இது வந்து செக்ஷன் 3ல. அடுத்த செக்ஷன் 3 வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், செக்ஷன் 4 வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம எப்போ கொடுப்போம்னா when the sum insured is more than 50 crores. இதுக்கு தான் நம்ம இவ்வளோ வருஷமா யூஸ்வலாவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆல் ரிஸ்க் பாலிசி அப்படின்னு நம்ம கேட்கும்போது
அதுல ஃபயர் இருக்கு, எல்ஓபி இருக்கு, மெஷினரி இருக்கு, மெஷினரி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் 4 செக்ஷன்ல நம்ம கவர் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பெரும்பாலும் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கவர் வரும்போது மினிமம் 50 crores இருக்கிறது அந்த இண்டஸ்ட்ரியல் ஆல் ரிஸ்க் பாலிசியில மட்டும்தான் நம்ம லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஆல் திஸ் இயர்ஸ். பட் எம்எஸ்எம்இல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, ஈவன் த மைக்ரோ ஸ்மால் ஆஸ் வெல் அஸ் த மீடியம் என்டர்பிரைசஸ் கேன் ஹாவ் திஸ் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கவரேஜ். இந்த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கவரேஜ் என்னங்கிறத நான் கமிங் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா பப்ளிக் லயபிலிட்டி ஆக்ட். சில ஹசார்டஸ் கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்தியன் லா பிரகாரம் பப்ளிக் லயபிலிட்டி கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அந்த பாலிசியை யூஸ்வலா தனியா எடுத்துப்பாங்க. இப்ப ஹசார்டஸ் கூட்ஸ் லைக் நம்ம வந்து ஃபிளேமபிள் கூட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பாலிசி கம்பல்சரியா எடுத்தாகும். அப்போ இந்த எம்எஸ்எம்இ பாலிசி பேக்கேஜ் பாலிசி எடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த பப்ளிக் லயபிலிட்டி ஆக்ட் பாலிசி ஒரு செக்ஷனாவே இதுல கவர் ஆயிடுது. சப்போஸ் ஆக்ட்ல கவர் பண்ணாத அதர் பப்ளிக் லயபிலிட்டிஸ் பாலிசியா இருந்தா கூட இதை வந்து இன்னொரு செக்ஷன்ல நம்ம அதையும் கவர் பண்ணிக்க முடியும். பை ஆக்ட் கண்டிப்பா பண்ணணுங்கிறதுக்கும் கவரேஜ் கொடுக்க முடியும். கம்பல்சரியா இருக்கிற பப்ளிக் லயபிலிட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இதை வந்து ஒரு செக்ஷன்ல கொடுக்க முடியும். இல்ல ஆப்ஷனல் பப்ளிக் லயபிலிட்டி எங்களுக்கு வேணும்னு எடுக்கிறவங்களுக்கும் நம்ம கவரேஜ் கொடுக்க முடியும். ஃபைனல் செக்ஷன் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி காம்பன்சேஷன். ஸோ இதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிறைய பாலிசிஸ் வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன் பாலிசிஸே ஸ்டாண்ட் அலோனா நம்ம இஷ்யூ பண்றோம். ஸ்டாண்ட் அலோன் பப்ளிக் லயபிலிட்டி, ஸ்டாண்ட் அலோன் எம்ப்ளாயி காம்பன்சேஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல அவார்ட் ஆகும்போது we are paying the amount for the persons who lost because of their, அதாவது இப்போ ஒரு டெம்பரரி டிசேபிள்மெண்ட் ஆயிடுது, ஒரு பர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் ஆயிடுது அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அவங்களோட எம்ப்ளாயீஸை செக்யூர் பண்றதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரீஸும் they want coverage for their employees. அந்த மாதிரி வரும்போது இந்த கவரையும் இதுல ஒரு செக்ஷனா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு எத்தனை பெனிஃபிட்ஸ் இந்த செக்ஷன்ல நம்ம கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஃபயர், பர்க்லரி, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், பப்ளிக் லயபிலிட்டி ஆக்ட் ஆர் அதர் பப்ளிக் லயபிலிட்டிஸ். Other than that, we can give them employee compensation. This is as per the Employee Compensation Act ல வர்ற எம்ப்ளாயி காம்பன்சேஷனை கொடுக்க முடியும். So this is the scope of cover. ஒரு எம்எஸ்எம்இ பேக்கேஜ் பாலிசினா என்ன அப்படின்னு உங்ககிட்ட ஒரு இன்சூர்டு கேட்கும்போது இத்தனை செக்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த எம்எஸ்எம்இ வந்து எது வந்து மீடியம், ஸ்மால், மைக்ரோ அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைம் டு டைம் அவங்க பண்றாங்க. இது வந்து கம்பெனியோட டேர்ன் ஓவரை வச்சுதான் இதை எப்படி வந்து டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரியா அல்லது ஸ்மாலா அல்லது மீடியமாங்கிறத வந்து பேஸ்ட் ஆன் தேர் டேர்ன் ஓவர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போதே அவங்க கிட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, இந்த டேர்ன் ஓவர்ஸ் அவங்க சொல்லும் போதே நீங்க வந்து அவங்க எந்த என்டர்பிரைசஸ்ல வராங்க, அண்டர் விச் என்டர்பிரைஸ் தே ஃபால், அப்போ மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா அல்லது இது மூணும் இல்லாம வெதர் தே ஆர் அ பிக் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நம்ம டேர்ம் பண்றதுக்காக தான் இதை வந்து பீரியாடிக்கா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டர் இன்சூரன்ஸ் அப் டு 15% ஆஃப் த சம் இன்சூர்ட் ஃபார் மைக்ரோ லெவல் என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் லெவல் அதாவது எம்எஸ்எம்இல மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு வந்து அண்டர் இன்சூரன்ஸ் 15% ஆஃப் த சம் இன்சூர்ட் வரைக்கும் வெய்வர் இருக்கு. அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ்
ஒரு 10 லட்சம் உள்ள ஒரு ஒரு மெஷினரிய வந்து ஒரு 15% அண்டர் இன்சூர் பண்ணிடுறாங்க கிளையண்ட், திங்கிங் தட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ. அட் த டைம் ஆஃப் த கிளைம் நமக்கு தெரியுது இதுல 15% வந்து அண்டர் இன்சூரன்ஸ் இருக்கு. அப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், கிளைம்ல 15% அண்டர் இன்சூரன்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த பாலிசி நம்ம கொடுக்கும்போது ஒரு டியூன் ஆஃப் 15% அண்டர் இன்சூரன்ஸை நம்ம கணக்குல எடுத்துக்க போறதில்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த ஃபுல் 10 lakhs, அவ்வளவுதான். இதுல வந்து அண்டர் இன்சூரன்ஸ்க்கான ஒரு வெய்வரை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னன்னா, theft within 7 days from the occurrence of the fire perils. அதாவது இப்போ ஒரு ஃபயர் பெரில் அக்கர் ஆயிடுச்சு, அப்போ அதுல இருந்து 7 daysக்கு உள்ள ஏதாவது தெஃப்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கு உண்டான கவரேஜும் இந்த பாலிசியில இன்பில்ட்டாவே இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்றது இந்த வெய்வர் ஆஃப் அண்டர் இன்சூரன்ஸ், தெஃப்ட் கவர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூ ஹேவ் இட் இன் த பாலிசி, அது இன்பில்ட்டாவே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க சம் இன்சூர்ட் செலக்ட் பண்ணும்போது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூக்கோ அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூக்கோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக்குக்கு யூஸ்வலா நம்ம மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கோம். ஸோ திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். அதாவது ஒரு சம் இன்சூர்ட் எப்படி அரைவ் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, மெஷினரி, பிளான்ட் அண்ட் மெஷினரி, பில்டிங் ரெண்டுத்துக்கும். ஸோ பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூல நம்ம சம் இன்சூர்ட் எடுத்துக்க போறோம். ஸ்டாக்குக்கு வந்து we are going to insure it in the market value. இதுதான் வந்து இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் நேஷனல் MSME பேக்கேஜ் பாலிசி. அடுத்தது இப்போ வந்து நம்ம இந்த கிளாசிபிகேஷன் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க, as per the Ministry of Micro, Small and Medium Enterprises notification dated 1/6/2020, இந்த 2020 நம்ம என்ன சொல்லுதுன்னா, it was mainly notified during the hard times of corona. இந்த கிரைட்டீரியா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அதாவது யாரெல்லாம் வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரி, எதெல்லாம் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, எதெல்லாம் மீடியம் இண்டஸ்ட்ரி. இதுல வந்து எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் எக்யூப்மெண்ட். செகண்ட் பாயிண்ட்ல வந்து டர்ன் ஓவர் ஆஃப் த என்டர்பிரைஸ். இவங்க எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வேலிட் உத்யோக் ஆதார் நம்பர், இது வந்து ஒரு யூனிக் நம்பர். ஸோ வென்எவர் நமக்கு வந்து ஒரு MSME பேக்கேஜ் பாலிசியை நமக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த உத்யோக் ஆதார் நம்பர், அவங்க அந்த சர்டிபிகேட்டை நம்ம கண்டிப்பா வாங்கணும் இன்சூர்டு கிட்ட இருந்து. அப்பதான் இந்த பாலிசியை நம்ம இஷ்யூ பண்ண முடியும். ஸோ இதுல இந்த கிளாசிபிகேஷன்ல மைக்ரோ என்டர்பிரைசஸ்ல which are all falls under micro enterprise. Plant and machineryல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore-க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி டர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி வந்து 5 crores-குள்ள இருக்கணும். அப்போ நமக்கு ரெண்டு கிரைட்டீரியா. மைக்ரோனா அவங்களோட பிளான்ட் அண்ட் மெஷினரி 1 கோடிக்குள்ள இருக்கு, டர்ன் ஓவர் 5 கோடிக்குள்ள இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு 10 கோடிக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது. ஓவரால் டர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி 50 crores வரைக்கும் இருக்கலாம். ஸோ இட் ஷுட் நாட் எக்ஸீட் 50 crores. ஸோ ஸ்மால் என்டர்பிரைஸ் எப்படி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அப்படின்னா 10 crores, 50 crores. Micro is 1 crore, 5 crore. This is 10 crores and 50 crores. So அடுத்தது பாத்தீங்கன்னா the medium enterprises. Medium enterprisesக்கு உங்களோட investment on plant and machinery or equipment should not exceed 50 crores. Turnover பாத்தீங்கன்னா 250 crores வரைக்கும் இருக்கலாம்.
to 250 crores of turnover of the enterprise can be insured under this MSME policy. Provided ரெண்டு requirement தான். ஒன்னு அவங்க கிட்ட ஒரு valid உத்யோக் ஆதார் நம்பர் சர்டிபிகேட் நமக்கு சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது இந்த இந்த கிரைட்டீரியா இருக்கு பாத்தீங்களா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் எந்த கிரைட்டீரியால அவங்க வராங்க அப்படிங்கிறது மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் சர்டிபிகேட்ல வந்துடுது. ஸோ அவங்க எதுல இருக்காங்க அப்படி. பட் ஜஸ்ட் நம்மளோட ஒரு கன்சம்ஷனுக்கு வி ஆல்சோ மஸ்ட் கிராஸ் செக். பிகாஸ் சம் இன்ஷூர்ட் வந்து சப்போஸ் அங்க அதிகமா இருந்ததுன்னா கூட வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு திஸ் கிரைட்டீரியா. இப்போ நம்ம இதனோட கவரேஜ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். As I said, first section 1A, 1B, 1C மூணுமே வந்து ஃபயர் அண்ட் அலைடு பெரில்ஸோட செக்ஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபயர் 1Aல வந்து பில்டிங் மட்டும் கவர் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டர்ன் ஓவர் நமக்கு தெரியுது, டர்ன் ஓவர் இன்க்ளூட்ஸ் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். அதுல பில்டிங்கை மட்டும் அவங்க இன்ஷூர் பண்ணாங்கன்னா இட் ஷுட் கோ அண்டர் செக்ஷன் 1A. இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த ரேட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம லகுக்கு என்ன கொடுக்குறோம், சூக்ஷ்மாக்கு என்ன கொடுக்குறோம் அதே ரேட்டிங் தான், பிளெக்ஸா ரேட் தான் நம்ம இதுக்கும் கொடுக்குறோம். ஸோ இதுல ஒன்னே ஒன்று என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா டெரரிசம், எர்த்குவேக், எஸ்டிஎஃப்ஐ மூணுமே வந்து பாலிசியில கம்பல்சரியா கவரேஜ் கொடுக்கணும் with the additional premium. ஆல்ரெடி நமக்கு வந்து எர்த்குவேக் ரேட்டிங் வந்து பேஸ்ட் ஆன் எந்த ஜோன்ல வந்து அந்த என்டர்பிரைஸ் இருக்கு, நம்ம இன்ஷூர் பண்ண போற கம்பெனியோ இண்டஸ்ட்ரியோ எந்த ஜோன்ல இருக்குங்கிறத பார்த்து எர்த்குவேக் 1, 2, 3, 4 ஜோன்ஸ்ல நம்ம கிளாசிஃபை பண்ணி அதுக்கு உண்டான ரேட்டை நம்ம வாங்கணும். இந்த எர்த்குவேக், எஸ்டிஎஃப்ஐ, டெரரிசம்க்கு எப்பவுமே டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, விச் யூ ஆல்ரெடி நோ. ஸோ திஸ் ஆர் ஆல் மேண்டேட்டரி கவர்ஸ், கண்டிப்பா நம்ம கொடுத்தே ஆகணும், தட் டு வித்தவுட் எனி டிஸ்கவுண்ட். கைட் ரேட் என்ன இருக்கு, அந்த டெரரிசம்னா டெரரிசம் பூல்ல வந்து என்ன ரேட் இருக்கோ, வெதர் இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஆர் வெதர் இட் இஸ் வாட் எவர் பி த நேச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, டெரரிசம்க்கு கவரேஜ், எஸ்டிஎஃப்ஐ பேஸ்ட் ஆன் த ஜோன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, சாரி எர்த்குவேக், எஸ்டிஎஃப்ஐக்கு நம்ம கவரேஜ் வந்து பேஸ்ட் ஆன் த ஆக்குபென்சி நம்ம கொடுப்போம். இந்த மூணு கவரேஜுமே டிஸ்கவுண்ட் இல்லாம ஸ்டாண்டர்ட் கவரேஜா எடுத்துட்டு ஃபிளெக்ஸா ரேட், அதாவது அதர் தென் திஸ் நம்மளோட ஸ்டாண்டர்ட் பாலிசி ரேட்டிங்ல வந்து கம்பேர் டு லகு ஆர் சூக்ஷ்மா எம்எஸ்எம்இயோட நிறைய அத்தாரிட்டி பவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ்லேயே நமக்கு வந்து நிறைய சப்போஸ் உங்கள் கிளையன்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்ஸ் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு, ரிக்வயர் மோர் டிஸ்கவுண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது லகு சூக்ஷ்மாவை விட, ஏன்னா மற்றதெல்லாம் வி ஹாவ் டு ரெஃபர் இட் டு ஹெட் ஆஃபீஸ் ஆர் சம்டைம்ஸ் அந்த லெவலுக்கு போக தேவையில்லை. எம்எஸ்எம்இல வந்து ரீஜனல் ஆஃபீஸ் லெவல்லையே யூ கேன் யூஸ் த டிஸ்கவுண்டிங் பேட்டர்ன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு பில்டிங்க்கு ஃபிளெக்ஸா ரேட் பிளஸ் எர்த்குவேக் பிளஸ் எஸ்டிஎஃப்ஐ பிளஸ் டெரரிசம். ஸோ ஹூஎவர் நம்ம வந்து கேட்குறோம் லகு சூக்ஷ்மா கொடுக்கும்போது வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த எம்எஸ்எம்இ உத்யோக் சர்டிஃபிகேட் இருந்தால் இட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ். ஆனால் இதில் இன்னொரு நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஈவன் தோ நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்தா கூட இந்த சைடு நமக்கு பர்க்லரி கவர் வந்து கம்பல்சரி கவரா போனதுனால we are giving an additional cover plus we are taking some more premium from the same client. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதத்துலயுமே நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் பாலிசியா மாறிடுது. ஸோ எக்ஸஸ் வந்து எல்லா பாலிசிலையுமே இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசியோட பில்டிங் எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 5,000 சூக்ஷ்மா இதுல என்ன இருக்கோ அதே மாதிரி தான், அப் டு 5% ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி லாஸ் சப்ஜெக்ட் டு அ மினிமம் ஆஃப் 10,000 ஃபார் லகு. ஓகே, சூக்ஷ்மாக்கு 5,000, லகுக்கு 10,000. இது வந்து
சூக்ஷ்மாங்கிறது உங்களுக்கு வந்து மைக்ரோக்கு வரும், மீடியம் இது வந்து உங்களுக்கு லகுல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் பி 1B. 1Bல நம்ம கண்டென்ட்ஸை கவர் பண்ண போறோம் வித் த சேம் ரேட்டிங் வாட் வி ஆர் கோயிங் டு சார்ஜ். இதுல நெட் ஃபிளெக்ஸா ரேட்ல என்ன வருது, ஃபயர்ல நம்ம லகுலையோ சூக்ஷ்மாலையோ என்ன ரேட் வருது, அதே மாதிரி அதுல வந்து இக்யூ எஸ்டிஎஃப்ஐ டெரரிசம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்-ஆன்ஸ் அடிஷன்ஸ். இதுலயும் அடுத்தது வந்து பில்டிங் கண்டென்ட்ஸ் தேர்ட் செக்ஷன் சில ஒரு ஸ்டாண்டர்ட் கவரேஜ் ஆல்ரெடி நம்ம 1A 1Bல நம்ம கொடுத்துடுறோம். வாட் ஆர் ஆல் த ஃபிளக்ஸ் பெரில்ஸ் பிளஸ் டெரரிசம், எர்த்குவேக் அண்ட் எஸ்டிஎஃப்ஐ நம்ம கவரேஜ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பட் சம் கிளையன்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு சில ஆட் ஆன் கவரேஜஸ் வேணும், இந்த கவரேஜ் மட்டும் எங்களுக்கு போராது பை வெர்ச்சியூ ஆஃப் தேர் இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரிக்கு we need some more add-on. அப்போ add-on coverage. அந்த add-on coverageக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட we have a guide rate for each and every add-on cover. we have to கண்டிப்பா பிரீமியம் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரீமியமுமே வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்ல நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஆட்-ஆன் கவர் என்னெல்லாம் வருதுங்கிறத நான் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். So இதுக்குமே add-onக்குமே we have to apply excess. Excess is almost there in all the sections except burglary. Burglaryல பாத்தீங்கன்னா there is nil excess, 0 excess. அப்போ என்னன்னா rate 0.01 whereas excess is nil. So இதுல இருக்கிற burglary coverage நம்ம வந்து it's a very good coverage add-on for this MSME package policy. எந்த கிளையண்ட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பாலிசி மட்டும் வச்சிருக்கிறவங்க அவங்களோட கண்டென்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பர்க்லரி செக்ஷன்ல அவங்களுக்கு கவர் கொடுக்கலாம் கண்டென்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப ஸ்லாஷ் ஆகி இருக்கிறது, பிளஸ் தேர் இஸ் நோ எக்ஸஸ் இன் திஸ் பாலிசி. அடுத்த செக்ஷன்ல ஃபயர் கான்சிக்வென்ஷியல் லாஸை கவர் பண்ண முடியும். கான்சிக்வென்ஷியல் லாஸ் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் த ஃபிளக்ஸா ரேட் அஸ் கைட்லைன் ரேட். அதுதான் இதுக்கு எக்ஸஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபயர் பாலிசியில நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா கிராஸ் ப்ராஃபிட், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதுதான் வந்து ஃபயர் கான்சிக்வென்ஷியல் லாஸ் கவர் பண்ற இது என்ன, அதாவது what we are going to cover in loss of profit ன்னு கேட்டீங்கன்னா gross profit of the company தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இதுல 7 நாள் எக்ஸஸ் வந்து அப்ளிகபிள் வரும் in the event of a claim applicable under section 1. ஃபயர் கான்சிக்வென்ஷியல் லாஸ்க்கு நம்ம கிளைம் கொடுக்கணும்னா ஃபயர் செக்ஷன் 1A 1B அல்லது 1Cல கண்டிப்பா அந்த கிளைம் வந்து it should be payable. In that scenario only we can consider fire loss of profit claim. Section 4ல பாத்தீங்கன்னா we are covering the electronic equipments. இப்போ இந்த பேக்கேஜ் பாலிசிலேயே யூஸ்வலா என்ன ஒரு இதுனா, whenever there is a separate policy, for public liability we know there is a separate policy, industrial act only policy, employee compensation, electronic equipment, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோனா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒன்ஸ் இது பேக்கேஜ்ல வரும்போது கூட நமக்கு as the conditions, exclusions, terms and conditions or warranties எல்லாமே what is there in the existing policy is applicable to package policy. இப்போ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இதுல நம்ம ஒரு கவரேஜ் கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை பேக்கேஜா இந்த பாலிசியில கொடுக்குறோம். whereas what all is applicable under the electronic equipment insurance policy, the terms and conditions applies to this coverage. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து அப் டு 1 lakh இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸஸும் above 1 lakh வேல்யூ இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கான எக்ஸஸ் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் நம்மளோட ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து கிளீனா பாலிசி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம.
அதுல வந்து இந்த எக்ஸஸ் என்னங்கிறத. ஸோ இது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டோட ரேட் என்னன்னு நம்ம பார்க்கும்போது இட் கோஸ் வித் கைட் ரேட் ஆஃப் தட் டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல கம்ப்யூட்டருக்கு என்ன ரேட்டோ, யூபிஎஸ்க்கு என்ன ரேட், அதே தான் நம்ம இங்கேயும் சார்ஜ் பண்ண போறோம். The same thing applies to Public Liability Act policy. இப்போ Public Liability ratingல as a standalone policy நம்ம என்ன policy rating terms and conditions என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த செக்ஷன்ல செக்ஷன் 5 of the MSME பேக்கேஜ்ல applicable ஆகுது. இதுல பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட் ஒன்லி பாலிசிக்கு எக்ஸஸ் கிடையாது, எம்ப்ளாயி காம்பன்சேஷனுக்கு எக்ஸஸ் கிடையாது, பர்க்லரிக்கு எக்ஸஸ் கிடையாது. ஸோ 3 டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா there is no excess. பப்ளிக் லைபிலிட்டி இண்டஸ்ட்ரியல் ரிஸ்க்கு இதுக்கும் நம்ம கைட் ரேட்ஸ் ஆஸ் பர் த பாலிசி, பப்ளிக் லைபிலிட்டி இண்டஸ்ட்ரியல் பாலிசி. எம்ப்ளாயி காம்பன்சேஷனுக்குமே ஃப்ரம் டைம் டு டைம் நம்ம என்னெல்லாம் வந்து ரேட்டிங் கொடுக்குறோமோ அதே தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ 7 செக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 3 பிரிவா நம்ம கொடுக்குறோம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செக்ஷன்ல நம்ம இந்த கவரேஜை வந்து கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து செக்ஷன் 1A 1B. வாட் இஸ் செக்ஷன் 1A? பில்டிங், ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஃபார் பில்டிங். 1B இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஃபார் கண்டென்ட்ஸ். இதுல என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே சூக்ஷ்மா, லகு, எஸ்எஃப்எஸ்பி வி ஆர் ஆல் அவேர் என்னெல்லாம் கவரேஜ் நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷர்ஸும் குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் சே என்னெல்லாம் வந்து இந்த ஃப்ளெக்ஸா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃப்ளெக்ஸாவோட ஃபுல் ஃபார்ம், ஃபுல் கவரேஜ் என்ன இங்க நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. ஃப்ளெக்ஸா plus EQ plus STFI plus terrorism. So what is a Flexa peril? இதெல்லாம் இந்த 12 பெரில்ஸ் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளெக்ஸா பெரில்ஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நமக்கு ஒரு கைட் ரேட் இருக்கு. அதை தவிர அந்த 3 கவரேஜஸ் EQ, STFI, டெரரிசம்க்கு தனி கவரேஜ் இருக்கு. As we all know, fire, important thing. Fire, the peril of fire is covered. அடுத்தது lightning is covered. Third one வந்து பார்த்தீங்கன்னா explosion, implosion. A வந்து aircraft, aerial damage. அடுத்தது riot, strike or malicious damage. இதனால ஏதாவது லாஸ் வந்து அந்த கம்பெனிக்கு ஆச்சுன்னா we are liable. STFI நமக்கு தெரியும், storm, tempest, flood and inundation. இது முக்கியமான ஒரு பெரில், without which we are not giving coverage. Most of the covers வந்து நம்ம இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இம்பேக்ட் டேமேஜ், அதாவது ஒரு இதனுடைய இம்பேக்டால வர்ற டேமேஜஸ் நம்ம கவர் பண்றோம். சப்சிஸ்டன்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட் இன்க்ளூடிங் ராக் ஸ்லைட், இந்த கவரேஜும் இந்த ஃப்ளெக்ஸா பெரில்ஸ்குள்ளேயே வந்து. Bursting and overflowing of water tanks, missile testing operations, leakage from automatic sprinkler installation. ஸோ இந்த கவரேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கவரேஜ். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைட் லீக்கேஜ் இருந்தால் கூட இட் மே காஸ் த claim, cause a claim. So அந்த coverage இதுல added. அடுத்தது bush fire. These are all the 12 perils which are covered under the section 1A and 1B of the MSME package policy. So நான் சொன்ன மாதிரி தான் இந்த terms, conditions, warranties, exclusions இதெல்லாமே as per the standard லகுவோ சூக்ஷ்மா இல்லை நம்ம என்ன எந்த சம் இன்சூர்டுக்குள்ள அவங்க வராங்கன்றத பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த கவரேஜை நம்ம கொடுக்கணும். ஸோ செக்ஷன் 1ல தீஸ் ஆர் ஆல் த 12 perils which we are going to cover in MSME. ஸோ whenever they say a flexa rate அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸா ரேட்டுக்குள்ள இந்த 12 perils வந்து நம்ம கவரேஜ் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஆட் ஆன் கவர்ஸ், அதாவது செக்ஷன் 1Cல இங்க நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து
ஸ்டாண்டர்ட் ஃபயர் பில்டிங், ஸ்டாண்டர்ட் ஃபயர் கண்டென்ட்ஸ். அடுத்து 1C ஸ்டாண்டர்ட் ஃபயர்ல வர ஆட் ஆன் கவர். இதுல நம்ம என்னெல்லாம் ஆட் ஆன் கொடுக்க முடியும்? இந்த ஆட் ஆன்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுது, செக்ஷன் 1ல அப்ளிகபிள் ஆகுது. என்னெல்லாம் ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கிடெக்ட், சர்வேயர் அண்ட் இன்ஜினியர் ஃபீஸ். ஒரு கிளைம் நடக்கும்போது நமக்கு வந்து இவங்களோட இதெல்லாம் மறுபடியும் தேவைப்படுது. வி நீட் அ பிளான் அகெயின். ஒரு இன்ஜினியருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு சர்வேயர்ஸ்க்கு நம்ம வந்து திஸ் சர்வேயர்னா ஹவு கம் வி கேன் மேக் அ ஸ்டார்ட் அ நியூ பில்டிங் ஆஃப் த சேம் இது மேனர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது we have to spend on architect, surveyor and engineers fees. இது வந்து பாத்தீங்கன்னா up to 3% வந்து நமக்கு பாலிசில இன்பில்ட்டா இருக்கு. ஸோ இன் எக்ஸஸ் ஆஃப் 3% ஆஃப் த கிளைம் அமௌண்ட்டை நம்ம வந்து இதுக்கு வந்து ஆட் ஆன் கவரா நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெமூவல் ஆஃப் டெப்ரி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு லாஸ், ஒரு கிளைம் வரும்போது ஒரு ஃபயரால த என்டையர் பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது. அப்போ அந்த டெப்ரி வந்து உங்களுக்கு ரிமூவலுக்கான எக்ஸ்பென்சஸே பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ பிக் எக்ஸ்பென்ஸ். இதை வந்து நம்ம இன் எக்ஸஸ் ஆஃப் 1% ஆஃப் கிளைம் அமௌண்ட்டை நம்ம இதுக்கு வந்து ஆட் ஆன் கவரேஜ் எடுத்துக்க முடியும். அடுத்த ஆட் ஆன் கவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டரேஷன் ஆஃப் ஸ்டாக் இன் கோல்டு ஸ்டோரேஜ் ப்ரிமைசஸ் டியூ டு ஆக்சிடென்டல் பவர் ஃபெயிலியர் consequent to damage at the premises of power station due to an insured peril. ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்ஷர்டு பெரில். ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஃப்ளெக்ஸானாலேயோ அல்லது எர்த்குவேக்னாலேயோ டெரரிசம்னாலேயோ எஸ்டிஎஃப்ஐயாலோ ஆப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் அது ஆப்ரேட் ஆகிறதுனால வர்ற டீட்டரேஷன் ஆஃப் ஸ்டாக் இன் கோல்ட் ஸ்டோரேஜை வந்து இதுல இந்த ஆட் ஆன்ல நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது ஏ இருக்கு, பி ரெண்டுத்துலயும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல வந்து பவர் ஸ்டேஷன்ல உண்டான ஆக்சிடென்டல் பவர் ஃபெயிலியர். இந்த செகண்ட் பில வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் மெஷினரியில சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால வர்ற டீட்டரேஷன். இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து சப்போஸ் இந்த ஆட் ஆன் கவர் எடுத்திருந்தோம் அப்படின்னா கவரேஜ் நம்ம கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆட் ஆன் கவர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர். அடுத்தது இம்பேக்ட் டியூ டு த இன்ஷூர்ட்ஸ் ஓன் வெஹிக்கிள்ஸ், ஃபோர்க்லிஃப்ட், கிரெயின், ஸ்டாக்கர்ஸ் அண்ட் த லைக் ஆர்டிகல்ஸ் ட்ராப்டு தேர் ஃப்ரம். ஸோ இதனால ஏதாவது ஒரு இம்பேக்டால ஏதாவது ஒரு லாஸ் ஆர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த கவரேஜை நம்ம வந்து ஆட் ஆன் கவர் இருந்தால் நம்மளால கிளைம் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ஒரு இம்பேக்ட் டேமேஜ் ஆல்ரெடி நம்ம ஃப்ளெக்ஸா பெரில்ல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பை இன்ஷூர்ட்ஸ் ஓன் ரெயில் வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா அது யூஸ்வலாக அந்த கவரேஜில் கிடைக்காது. இம்பேக்ட் அதர் தென் இன்ஷூர்ட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கணும். ஆனால் இது ஒரு ஆட் ஆன் கவர் எடுக்கும்போது இம்பேக்ட் டேமேஜ் டியூ டு இன்ஷூர்ட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டியால டேமேஜ் ஆச்சுன்னா கூடயும் நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஸ்பான்டேனியஸ் கம்பஷன், அதாவது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அந்த கமாடிட்டியோட தன்மையினாலே அது வந்து ஒரு தீப்பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சில கமாடிட்டிஸ் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா நம்ம நார்மல் கவரேஜ்ல பை இட்ஸ் ஓன் ஹீட்டிங் ஆகும்போது நம்ம ஃபயர்ல கவர் பண்ண மாட்டோம். ஆனா இந்த ஆட் ஆன் கவர் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எஸ் வி ஆர் கோயிங் டு indemnify that loss also. அடுத்தது செவன்த் ஆட் ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னா omission to insure additions, alterations or extensions. இது வந்து அதாவது இப்போ பர்பஸா இல்லாம அவங்களுக்கு தெரியாம சில ஒமிஷன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்ஷூர் பண்ண முடியாத போயிடுச்சு. அப்போ அதுக்கு வந்து நாம வந்து இந்த கவரேஜ் ஆட் ஆன் கவரா எடுத்திருந்தாங்கன்னா we'll be able to give them the compensation. இதுல யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், இதுல omission to insure அப்படின்னா it should not be a deliberate thing. ஸோ earthquake, fire and shock இட்ஸ் அ காமன் peril. கண்டிப்பா நம்ம வந்து கம்பல்சரி கவரேஜா கொடுக்குறோம். அடுத்தது வந்து ஸ்பாயிலேஜ் மெட்டீரியல் டேமேஜ் கவர்.
சப்போஸ் வந்து ஒரு மிஷினரி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு ஃபயரோ ஏதோ ஒரு லாஸ் ஆகும்போது அதுக்குள்ள இருக்கிற ஸ்டாக் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த கவரை வந்து இந்த ஆட்-ஆன் மூலியமா நம்ம கொடுக்கலாம். அடுத்தது லீக்கேஜ் அண்ட் கண்டாமினேஷன், ஆக்சிடென்டல் லீக்கேஜ் ஆர் எனி கண்டாமினேஷன் கவர் வந்து ஆட்-ஆனா இருந்ததுன்னா இந்த ஆட்-ஆன் எடுத்திருந்தாங்கன்னா வில் பி ஏபிள் டு. யூஸ்வலா லீக்கேஜ் அண்ட் கண்டாமினேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் கவர் பாலிசியில கவரேஜ் கிடையாது. வேறஸ் இந்த ஆட்-ஆன் எடுக்கும்போது அந்த லீக்கேஜ் அண்ட் கண்டாமினேஷன் கவர் கூட நம்ம ஆட் பண்றோம். இப்போ ஸ்டாக் வந்து டெம்பரரி ரிமூவல் ஆஃப் ஸ்டாக் ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஸ்டாக்கை நான் ஒரு ஃபேப்ரிகேட்டிங்கோ அல்லது ஏதோ ஒரு சின்ன ஜாப் ஒர்க்குக்காக ஐ எம் கோயிங் டு கிவ் இட் அவுட் சைட் த இன்ஷர்டு ப்ரிமைசஸ். இந்த டைம்ல சப்போஸ் அந்த இடத்துல ஏதோ ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டெம்பரரி ஆட்-ஆன் கவர் இருந்ததுன்னா yes, we are going to cover the loss. In the temporary removal of stock வந்து maximum 10% of the sum insured தான் நம்ம கொடுக்க முடியும். So it can only be, say for example 10 lakh sum insured இருந்ததுன்னா அதுல 10% தான் they can give it out for fabrication or processing or finishing. இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக சப்போஸ் வெளியில கொடுக்குறாங்கன்ற போது அந்த கவரேஜை நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது லாஸ் ஆஃப் ரெண்ட்டை வந்து நம்ம ஆட்-ஆன் கவரா எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு ஆபரேஷன் ஆஃப் அ இன்ஷர்டு பெரில். அடுத்தது இன்சூரன்ஸ் ஆன் அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ரெண்ட் ஃபார் ஆல்டர்னேட் அகாமடேஷன். ஒரு லாஸ் நமக்கு வரும்போது என்ன அவங்க ஃபீல் பண்ணணும்னா இன்னொரு இடத்துக்கு போய் அந்த பிஸ்னஸை அவங்க தொடங்க வேண்டியிருக்கும். அந்த ஆல்டர்னேட் அகாமடேஷனுக்கான ஆட்-ஆன் கவர் தான். வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகி திருப்பி தே ஆர் கம்மிங் பேக் டு ஸ்டார்ட் திஸ் தேர் ப்ராசஸ் அகெயின், அப்போ அதுக்கு வந்து ரீசனபிள் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ்ல கொடுக்க முடியும். ஸோ இது லாஸ் ஆர் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது and terrorism yes, we are going to cover as a mandatory coverage. So கிட்டத்தட்ட 15 add-on covers வந்து நம்ம MSME package policyல will be able to give. Standard flexa perils plus earthquake plus STFI plus terrorism and add-on covers if opted. So this will be the total rate நம்ம வந்து இந்த செக்ஷன் 1ல சார்ஜ் பண்ணும். செக்ஷன் 2ல பர்க்லரியில நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, the damage or property naturally as the cover states burglary or house breaking coverage நம்ம கொடுக்க போறோம். இதுல இன்னொரு செகண்ட் கவரேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, theft வந்து சப்போஸ் ஃபோர்சிபிளா வைலண்ட் என்ட்ரியோ எக்ஸிட்டோ உள்ள தெஃப்ட் நம்ம வந்து பர்க்லரியில கவர் பண்ண முடியும். அடுத்தது அட்டெம்ப்ட், அந்த பர்க்லரி அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ அதுக்கான உண்டான நம்ம காஸ்டையும் இதுல இந்த பர்க்லரியில கொடுக்க முடியும். ஸோ செக்ஷன் 2ல நம்ம 3 விதமா இதை கவர் பண்ண முடியும். இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ற ரேட் வந்து 0.01 with nil excess. This is section 3. Section 3ல நம்ம வந்து as I said already, யூஸ்வலா நம்ம 50 crores மேல இருக்கிற பாலிசிக்கு தான் we give this consequential loss insurance. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல் ரிஸ்க் பாலிசி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த எல்ஓபி கவரேஜை வந்து யூஸ்வலா நம்ம கொடுக்குறோம். ஸ்டாண்டலோனாவும் சில பேர் எடுக்கிறாங்க. பட் MSME வந்து இட் இஸ் டார்கெட்டட் ஆன் த மைக்ரோ லெவல் ஆர் ஸ்மால் ஆர் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ். பட் இவங்களுக்கு இந்த ஃபயர் கான்சிக்வென்ஷியல் லாஸ் பாலிசி கொடுக்கும்போது எஸ் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு ஃபயர் ஆகும்போது அவங்களோட பிஸ்னஸ் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அவங்களால தொடர்ந்து ஒரு 3 மாசமோ அல்லது
till they come back to the original position ஒரு 3 மாசமோ 6 மாசமோ அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆயிடும். இத வந்து இப்ப நம்ம ஸ்டாண்டர்டா மெஷினரிக்கு கவர் கொடுத்துடுறோம். ஸ்டாக் எவ்வளவு இன்சூர் பண்ணிருக்காங்களோ அதுக்கு உண்டான கிளைம் எல்லாம் நம்ம சரி பண்ண போறோம். ஆனா அவங்களோட ப்ராஃபிட் நம்மளால at any other insurance we cannot compensate, but under this policy you can even cover their profit. So இதுல என்ன காம்போனன்ட்னு பாத்தீங்கன்னா கான்சிக்வென்ஷியல் லாஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்றத நம்ம கேட்க போறோம். இதுல இதோட கைட்லைன் ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலர் டு த ஆக்குபென்சி. என்ன ஆக்குபென்சில அவங்க வந்து whether it is a textile industry or it is a plastic industry, whatever it is. So இதுல பாத்தீங்கன்னா gross profit is equal to net profit plus standing charges. இதுதான் நம்மளோட sum insured. இதே மாதிரி நம்மளோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தனியா ஒரு பாலிசி இருக்கு. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இன்சூரன்ஸ்ல நம்ம தனியா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருக்கிற அதே 3 செக்ஷனை வந்து நம்ம இந்த MSME பேக்கேஜ் பாலிசிலையும் நம்ம கவர் பண்ண போறோம். என்னெல்லாம் 3 செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை கவர் பண்ண போறோம். மெயினா நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்னு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will not be the plant and machinery. It is like the computers and peripherals and அதோட allied UPS இதெல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல யூஷுவலா கவர் பண்றோம், which is mostly driven by the or which comes under the electronic items. ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it should be installed. ஒரு இதுல வந்து ஒரு லேப்டாப்பையோ அல்லது இந்த மாதிரி சாதனங்களை நம்மளால கவர் பண்ண முடியாது, which is being taken and அதாவது கையில மூவபிளா இருக்கிறத நம்மளால கவர் பண்ண முடியாது. This electronic equipment should be installed. It should not be in the process of install neither or movable property. It must remain in the industry. So this electronic equipment policy la first section la நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா the value of the equipment. அடுத்தது செகண்ட் செக்ஷன்ல எக்ஸ்டர்னல் டேட்டா மீடியா. இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்யூப்மெண்ட் ஃபயர் ஆயிடுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற டேட்டா எல்லாமும் வந்து லாஸ் ஆயிடுது. அப்போ இந்த டேட்டாவை மறுபடியும் நம்ம ரெஸ்டோர் பண்றதுக்கு அல்லது பேக் டு we are installing so many softwares இதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2ல என்ன காஸ்ட்டுக்கு சம் இன்சூர் வேணுமோ அதை எடுத்துட்டு யூ கேன் கவர் அண்டர் external data media. The third one is increased cost of working. Suppose இந்த equipment வந்து ஏதோ ஒரு loss or damage ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், we incur more labor or we purchase a standby equipment. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு காஸ்ட் அதிகமாகுது. அந்த ஒரு காஸ்ட்டுக்கு just we can anticipate இவ்வளோ நம்ம சப்போஸ் இந்த எக்யூப்மெண்ட் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு இவ்வளோ ஆல்டர்னேட் தேவைப்படுது. அந்த ஆல்டர்னேட் எக்ஸ்பென்சஸ் தான் இந்த இன்க்ரீஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லே இஃப் வி வாண்ட் we can take coverage under 3 sections: equipments, external data media, then the third one is increased cost of working. இதுல வந்து கவரேஜ் பெனிஃபிட்ஸ்ல சில ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லகு சூக்ஷ்மா இதெல்லாமே விட MSME ரேட்டிங்ல வந்து we are able to be a little more lenient on இது. ஏன்னா கவர்மெண்டே வந்து they promote these policies. அவங்களுக்கும் வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆல்வேஸ் they have that லோன்ஸ் எல்லாமும் பாத்தீங்கன்னா they give it under subsidized rate. அப்போ we are further giving them discounts. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம கவரேஜ் பெனிஃபிட்டுக்கு நம்ம இந்த பாலிசியை பத்தி பேசும்போது we have to tell them that section 1B and section 2 are compulsory. அதாவது 1Bனா நம்ம அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸும் கண்டென்ட்ஸ்க்கு உண்டான ஃபயரும் பர்க்லரியும்
Fire. So section 1B and 2 வந்து கம்பல்சரியா நம்ம இந்த பாலிசியில எடுப்போம், கண்டிப்பா கொடுத்தாகணும். So burglary is not optional, but the rates are very low, 0.01. அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவரேஜும் கிடைச்ச மாதிரி ஆச்சு at a very less rate. By in the section பார்க்கும்போது I think its policy comes under the miscellaneous group, and the incentives as well as the commissions are also very good on this policy. அடுத்தது all other sections are optional. அதாவது 1B for the contents, fire insurance, and section 2 burglary is இது ரெண்டும் கம்பல்சரி. மீதி இருக்கிற எல்லா செக்ஷனுமே ஆப்ஷனல் செக்ஷன்ஸ். வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், அல்லது இல்லை எங்களுக்கு இந்த 2 செக்ஷன் போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபயர் அண்ட் பர்க்லரியை கூட ஒன்னா இந்த ஒரே பாலிசியில போட முடியும். As we say, இந்த செக்ஷன் சப்போஸ் இன் பிட்வீன்ல நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது, அடிஷனோ டெலிஷனோ. பட் அட் த ரெனிவல் டயத்துல நம்ம வந்து அவங்களுக்கு கூடுதலா ஏதாவது செக்ஷன் வேணும்னு நினைச்சாங்களோ அல்லது இருக்கிற செக்ஷன் எங்களுக்கு வேண்டான்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அட் த டைம் ஆஃப் ரெனிவல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் பேட்டர்ன் எப்படி நம்ம கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 1B and 2 கம்பல்சரி கவரேஜ். அது இல்லாம அடிஷ்னலா சே சப்போஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஆர் பப்ளிக் லைபிலிட்டி ஆர் ஒர்க்மென் காம்பன்சேஷன், இதுல ஏதாவது ஒரு கவரேஜ் வந்து அடிஷ்னல் 2 செக்ஷன்ஸ் கவர் பண்ணும்போது அந்த 2 செக்ஷன்ஸ்க்கு உண்டான 15% நம்ம பிரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் பண்றோம். ஸோ டோட்டலி 4 sections whereby 2 sections are compulsory and 2 optional sectionக்கு வந்து 15% நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கிறோம். ஆனா இந்த டிஸ்கவுண்ட் should be applied only on that specific 2 sections. Say for example, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் பப்ளிக் லைபிலிட்டியும் எடுக்கிறாங்க, burglary and fire 1B is already compulsory coverage. இது ரெண்டும் ஆப்ஷனலா எடுக்கும்போது இந்த 2 பாலிசியோட பிரீமியத்தை ஆட் பண்ணி அதுல 15% ஃபர்தர் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிளெக்ஸா ரேட்ல ஃபயருமே நம்ம நல்ல டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம். பிளஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் த அதர் செக்ஷன்ஸ் ஆல்சோ வி ஆர் கிவிங் additional 15% discount as a sectional discount. அடுத்தது இப்போ 20% டிஸ்கவுண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல செக்ஷன் 1 and 2 அது இல்லாம அடிஷ்னலா 4 செக்ஷன்ஸ் அவங்க எடுக்கும்போது we are giving them additional 20% discount on the additional 4 sections opted. இப்போ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், பப்ளிக் லைபிலிட்டி, ஒர்க்மென் காம்பன்சேஷன், இந்த இன்னொரு 4 கவர் எடுக்கும்போது அந்த 4 கவரேஜுக்கு உண்டான பிரீமியத்தை ஆட் பண்ணிட்டு அதுல 20% ஃபர்தர் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ நான் இந்த ஒரு ஸ்லைட்லையுமே நீங்க பார்க்கும்போது தெரியும், எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆஸ் பர் த ரெஸ்பெக்டிவ் செக்ஷன் இஸ் அப்ளிகபிள். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பாலிசி வராங்கன்ற போது நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லாம் அண்டர்ரைட்டிங் கைட்லைன்ஸ் என்ன, நம்ம எதெல்லாம் வந்து முதல்ல அந்த பாலிசியில பார்க்க வேண்டியிருக்கு. டு இஷ்யூ அ நேஷனல் MSME பாலிசி வாட் வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ஃபார் அப்படின்ற நம்ம கேட்கும்போது 250 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் அல்லது பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்டே வந்து 50 crores மேல இருக்கிற industries-க்கு we cannot issue a national MSME policy. So we should ensure that the company's turnover is within 250 crores and their investment on plant and machinery or equipment is less than 50 crores. அவங்களுக்கு தான் நாம இந்த MSME policy பேக்கேஜ் பாலிசியை கொடுக்க முடியும். அடுத்தது as we say, ஒரு உத்யோக் ஆதார் நம்பர், இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற நம்பர் ஆதார் நம்பர் மாதிரி MSME ஆக்ட் 2006 பிரகாரம் எல்லாருக்குமே இந்த மீடியம், ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு தே ஆர் கிவிங் அ உத்யோக் ஆதார் நம்பர். அந்த ஆதார் நம்பர் உள்ள ஒரு சர்டிபிகேட்டை
அவங்க இந்த பாலிசி கொடுக்கும்போது இஷ்யூ பண்ணும்போது they have to submit to the office. Based on that we will find what is the, ஏன்னா இந்த நம்பர் வரும்போதே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அட்ரஸ் இருக்கு, நேம் இருக்கு, வாட் ஆல் டீடைல்ஸ் we require is available in the உத்தியோக ஆதார் சர்டிபிகேட். அப்புறம் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இதுல வந்து செக்ஷன் 1B and 2 ஆர் கம்பல்சரி. இதனுடைய 2 சம் இன்ஷூர்டுமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும். அதாவது 1B நம்ம எதுக்கு இஷ்யூ பண்றோம்? கண்டென்ட்ஸ். அப்போ கண்டென்ட்ஸ், என்டையர் கண்டென்ட்ஸ் விச் இஸ் இன்ஷூர்ட் அண்டர் ஃபயர், அதுக்கு கண்டிப்பா நம்ம பர்க்லரி கொடுத்தாகணும். ஸோ 50 crores, எஸ்னா 50 crores 1Bல கண்டென்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா 50 crores system will automatically give a burglary policy for 50 crores. So both these sections sum insured is the same. அடுத்தது செக்ஷன் 1Aல சம் இன்ஷூர்ட் வந்து நம்ம பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். எவ்வளோனா மைக்ரோக்கு 1 crore இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிரைட்டீரியால பார்த்துட்டோம். பிளான்ட் அண்ட் மெஷினரி 1 crore, டர்ன் ஓவர் 5 crores. அதே மாதிரி ஸ்மாலுக்கு பிளான்ட் அண்ட் மெஷினரியில 10 crore, டர்ன் ஓவர் 50 crores. மீடியம்க்கு 50 crores, டர்ன் ஓவர் 250 crores. ஸோ இந்த 3 கிரைட்டீரியாவுமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து சம் இன்ஷூரை நம்ம செக் பண்ணிக்கணும் while issuing the policy. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா sum insured for plant and machinery under section 2. செக்ஷன் 2ல வந்து பர்க்லரியில வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோல மினிமம் 5 சம் இன்ஷூர்ட் வந்து மேக்ஸிமம் we can give up to 5 crore, 50 crores, 250 crores. இது என்ன சொல்லலாம், நம்ம அதை டர்ன் ஓவர் தான் நம்ம ரிஸ்க் அக்செப்டன்ஸா சொல்ல போறோம். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர், செக்ஷன் 1A, பர்க்லரி, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து we have given this much of package covers after getting the IRDA approval for the respective product. டெரரிசம் ஆப்ட் பண்ணோம்னா நம்ம டெரரிசம் பூல் பிரகாரம் தான் நம்ம ரேட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ ஆல் த கரண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஸ் பர் த பேஸ் ப்ராடக்ட், வெதர் இட் இஸ் அன் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆர் வெதர் இட்ஸ் அ பப்ளிக் லயபிலிட்டி பாலிசி, வாட் எவர் இட் இஸ், அந்தந்த கைட்லைன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகிறது இந்த பேக்கேஜ் பாலிசிலையும் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ டில் நவ் நம்ம வந்து we have seen what are all the scope of coverage, எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, எத்தனை கவரேஜ் கொடுக்க முடியும், அதுக்கு என்னெல்லாம் டிஸ்கவுண்டிங் பேட்டர்ன் இருக்கு, வாட் ஆர் ஆல் த கிரைட்டீரியா ஃபார் MSME பேக்கேஜ் பாலிசி. ஸோ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு we all know now what is a national MSME package policy, யார் யாருக்கு கொடுக்க முடியும், என்னென்ன கவரேஜ் கொடுக்க முடியும், இதுல எல்லாமே நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம கவரேஜஸ் பார்த்தாச்சு. அடுத்தது see whenever we are issuing a policy, நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் ஃபார்ம் வாங்குறோம், உத்தியோக ஆதார் சர்டிஃபிகேட் வாங்குறோம், பாலிசி இஷ்யூ பண்ணிடுறோம். அந்த ஒரு வருஷம் கிளைம் ஃப்ரீயா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாலிசியில we just giving the policy on time is the service நம்ம கொடுக்க போறோம். பட் when a claim comes, அந்த சமயத்துல தான் அவங்க வந்து நம்மளோட உண்மையான சர்வீஸ் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. whenever any contingency, for example, இப்போ நீங்க எல்லாமே என்கிட்டயே சொல்லி பார்த்துருக்கீங்க, எந்த பாலிசியில ஒரு கிளைம், ஈவன் லெட் இட் பி ஹெல்த் கிளைம் ஆர் மோட்டர் கிளைம் ஆர் ஃபயர் கிளைம், இம்மீடியட்டா அவங்க கான்டாக்ட் பண்றது நம்மளோட ஏஜென்சி டீம்ல தான். அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியற அந்த ஒரு சொலேஸ் என்ன சொல்றதோ, ஒரு இம்மீடியட்டா இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அங்க நிக்கிறோம் நம்ம. அப்போ அந்த இடத்துல we must be able to guide them. அதாவது ஒரு கிளைம் வரும்போது now நீங்க எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க, பிகாஸ் மோட்டார் அண்ட் ஹெல்த் கிளைம் ஆர் they are all very common things. ஆல்மோஸ்ட் நம்ம பாலிசி இஷ்யூ பண்ணும் ஒரு 3-4 இயர்ஸ்ல we know how to get a claim done.
ஆனா இந்த யூஸ்வலா பேக்கேஜ் பாலிசிஸோ அல்லது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் கொடுக்கும்போதோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ்ல we will see that for the past 20 years 25 years கிளைம் பத்தி பேசினாவே இட் வில் லைக் அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யூஸ்வலா இட் பி ஆர் திங்க். So what happens is ஏன்னா as we all know fire accidents எல்லாம் very rare occasion and even people feel that நம்ம ப்ரீமியம் கட்டினா போதும் கிளைம் வரக்கூடாது அந்த மாதிரி தான். ஆனா whenever there is a claim we have to immediately go to the spot. நம்ம வந்து அவங்களுக்கு தர்ற முதல் நம்பிக்கை எஸ் we are there to help you in this critical situation. இப்போ ஃபயர் அண்ட் அலைடு பெரில்ஸ்க்கு நம்ம மெயினா என்ன வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. as we all know we need the policy copy with all the endorsements. அடுத்து 64 ரூபி ஆஃபீஸ்ல நம்ம ப்ரீமியம் பேமெண்ட்டுக்காக வாங்கியிருப்போம். இங்க முக்கியமா என்ன பண்றோம், நம்ம இம்மீடியட்டா we appoint a surveyor. Even before surveyor goes, as insurance company officials we go to the spot. நம்ம வந்து அந்த ஒரு கிரைசிஸான சமயத்துல if we are there with them அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. அடுத்தது சர்வே ரிப்போர்ட் வந்த உடனே என்ன பண்றாரு சர்வேயர் வந்து அது இன்சூர்ட் பெரில்ல தான் வருதா, வாட் ஆர் ஆல் த சம் இன்சூர்ட்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்களா, whether there is under insurance, even if there is under insurance up to 15% it is waived. So whether there is excess under the policy இதெல்லாம் பார்த்து என்டையர் இதெல்லாம் ஒர்க் எல்லாம் முடியும் போது அவரோட ரிப்போர்ட்டை அவர் சப்மிட் பண்றாரு. நம்ம இம்மீடியட்டா என்ன பண்றோம், we are giving them a claim form which is to be filled by the insured. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கொடுக்கும்போது they give with the claim bill. ஓகே, அடுத்தது முக்கியமா நம்ம இங்க வாங்க வேண்டியது இந்த ஈவெண்ட். இதெல்லாம் ஏன் வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்றோம்னு சொன்னா யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர் இந்த அந்த ஸ்பாட்ல இருக்கிற போது அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பத்திலே கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் ஈஸி. இப்போ நீங்க எல்லாருமே பேன் இண்டியாலே எல்லாருமே என்ன சொல்றாங்க, கிளைம்ஸ் வந்து as far as quickly as possible we have to settle the claims. ஸோ இங்க நம்மளோட இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா we have got turn around time. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா டாக்குமெண்ட்ஸை இம்மீடியட்டா கொடுக்கும்போது the settlement becomes faster. ஸோ இதை நாங்கள் ஏன் உங்களுக்கு எஜுகேட் பண்றோம்னா by the time if at all there is a claim இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மேண்டட்டரியா நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா so that there will not be any time lapse. இப்போ ஒரு கிளைம் நடந்து எவ்வளோ சீக்கிரம் பணம் போகுதோ that is where we can show our service. And the thing is that insuredக்கு உடனே பணம் வரும்போது yes he's the most happiest person because he is able to come back soon. அவங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் ஆகிறது கம்மி ஆகுது. they start their business very soon, they come back very soon. அப்போ எதுக்காக நாங்க இதெல்லாம் உங்களுக்கு எஜுகேட் பண்றோம் அப்படின்னா இம்மிடியட்டா ஒரு கிளைம் வரும்போது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மெட்டிகுலஸா நம்ம வந்து சீக்கிரம் ஆஃபீஸ்ல சப்மிட். ஈவன் தோ we are also calling the clients from office and telling இந்த டாக்குமெண்ட்ஸ் உடனே கொடுங்க, சீக்கிரம் செட்டில் பண்ணணும். ஸோ இந்த சினேரியோலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல கிளைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடப் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா யூ ஆல் வில் அக்ரி. நவ் தட் you know what are all the documents to be submitted during the claim. சார் கிளைம் வந்த உடனே பில்லு சீக்கிரம் கொடுத்துருங்க, சர்வே ரிப்போர்ட்டை சீக்கிரமா. இப்போ நீங்கெல்லாம் நம்ம சைடு இன்சூர் சைட்ல இருந்து எல்லாம் வரும்போது சர்வேயரையும் வந்து நாம கேட்க முடியும், சார் சீக்கிரம் ரிப்போர்ட்டை கொடுங்க. we are very particular in settling the claims very very fast, 15 days 1 month குள்ள. In fact this includes the property claims also, not alone motor or health. அதே மாதிரி சப்போஸ் if a fire happens we need the fire brigade report. அவங்க வந்து தீ அணைப்பு ஆளுங்க வந்து தீய அணைக்கிறாங்க, அப்போ அவங்களோட ரிப்போர்ட்.
ஸோ இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே அவங்களை எஜுகேட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஓ எஸ் வி நீட் டு கெட் த ரிப்போர்ட்டுங்கிறது அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்போ ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஒர்க். கெட்டிங் அ ஃபயர் பிரிகேட் ரிப்போர்ட் ஆர் அன் எஃப்ஐஆர் ரிப்போர்ட், நம்ம த ஏர்லி இட் இஸ் வெரி ஈஸி. நடந்த உடனே ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறது ரொம்ப அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். மோர் ஓவர் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் தியர் மைண்ட். எஸ் ஆமா இதெல்லாம் கேட்டாரு, நம்ம இவர் வந்து அட்வைஸர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இம்மிடியட்டா எவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த பேப்பர்ஸை கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிளைம் செட்டில் ஆக போகுது. அதே மாதிரி சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் சே ஃபார் ஃப்ளட்டோ இல்லை ஹெவி ரெயின்ஃபால் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் கேட்குறோம். மீடியாஸ் அண்ட் லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங்ஸாக இருந்தாலும் வி ஆர் அக்செப்ட், அந்த ஃபைலுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வேர் எவர் அப்ளிகபிள். ஸோ வை வி ஆர் எஜுகேட்டிங் யூ ஆன் த கிளைம் டாக்குமெண்ட்ஸ் இஸ் you as an advisor to the insured can immediately tell to them, இந்த இதுதான் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் இருந்தா எங்களால சீக்கிரமா ப்ராசஸ் பண்ண முடியும், சீக்கிரமா செட்டில் பண்ண முடியும். as we all know policy document is just a white paper. நம்ம எப்போ வந்து நம்மளோட சர்வீஸை காட்ட போறோம் only at the time of our claims. ஸோ அந்த மாதிரி தான் அதனால தான் இந்த கிளைம் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்றோம். ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கு கேட்கறோம், ஃபயர் அண்ட் ஃப்ளெக்ஸா பெரில்ஸ்க்கு வர்ற ஃப்ளெக்ஸா அண்ட் ஏஓஜி ஆக்ட் ஆஃப் காட் பெரில்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட். இது இல்லாமையும் சப்போஸ் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டால் அட் த டைம் ஆஃப் செட்டில்மெண்ட் வில் பி இன்ஃபார்மிங் த கன்சர்ன். யூஸ்வலா பர்க்லரிக்கு என்ன, நம்ம இட் இஸ் வெரி எவிடென்ட், இம்மீடியட்டா நம்ம வந்து போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லலாம். ஏன்னா போலீஸ் எஃப்ஐஆர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பர்க்லரி கிளைம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு நடக்கும்போது நம்ம இம்மீடியட்டா சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, ஏன்னா பை வே ஆஃப் ஒரு வென் சம் லாஸ் ஹேப்பன்ஸ் டு அ பர்சன் he become mentally என்னடா இப்படி அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும்போது சம்டைம்ஸ் அவங்களோட யூஷுவல் இது ரெகுலரா நடக்கிறது கூட மறந்து போகலாம். ஸோ ஆஸ் அன் அட்வைசர் வென் யூ அட்வைஸ் தெம் ஆன் ஆல் திஸ் திங்ஸ் த ப்ராசஸ் கெட் ஸ்பீடப் ஆகும்போது இது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபேக்ட் ரீசெண்டா தேர் வாஸ் அ ஃபயர் கிளைம் அண்ட் வித்தின் 1 month வந்து அந்த கிளைமை செட்டில் பண்ணோம். as it is very a well-known fact that அந்த அட்வைசர் இம்மீடியட்டா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாரு. எஸ், அந்த வீடியோலாம் பார்க்கும்போது இட் சீம் லைக் பிக் ஃபயர் ஹஸ் ஹேப்பன், பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் அதை வந்து டக்குன்னு அவங்க குறைச்சிட்டு இட் பிக் சம்வேர் அரௌண்ட் 10 to 15 lakhs இம்மீடியட்டா வித்தின் 1 month we were able to settle because of the interest of the insured to submit the documents. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பாலிசி டாக்குமெண்ட் வாங்க, ப்ரொபோசல் ஃபார்ம் கொடுங்க, இது கொடுங்க சொல்ற மாதிரி த சேம் வே வி ஹாவ் டு ஃபாலோ அப் ஆன் த கிளைம் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆஸ் வி ஆல் நோ பர்க்லரி இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சர்வேர் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இஃப் அட் ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ், இப்போ நம்ம இந்த இருக்கிற வாட்ஸ்அப் பீரால we can take lot of photographs on the spot and immediately forward it to insurance company or the advisors, whoever it is. As advisor you can immediately tell them in the photos edunga and the photos edunga. Main inikela spot photos we have almost, it has become like a usual procedure. வீடியோ எடுத்து அனுப்புறது இதெல்லாம் வந்து யூ கேன் எஜுகேட் வென்எவர் தே கால் யூ, சார் இந்த மாதிரி ஒரு கிளைம், ஓகே இமீடியட்டா ஒரு வீடியோ அந்த what is happening you can ask them to record a video or you can ask them to send the photographs which will be very useful. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லாஸஸ் அப் டு 10,000 நம்ம டீலிங் ஆஃபீஸ்லேயே நம்ம செட்டில் பண்ணுறோம். அதர்வைஸ் ஒரு சின்ன இதில் ஒரு ஜிடி என்ட்ரியோ எஃப்ஐஆரோ மெயினாக பர்க்லரி கிளைம்ஸ்க்காக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது கண்டிப்பாக பர்க்லரி கிளைம்க்கு we will definitely require the books of accounts which is the basis of us for the settlement. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், then comes our processing time and within no time we are nowadays settling the claims.
ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்க்கு என்னெல்லாம் கிளைம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, இட் இஸ் லைக் எம்டி ப்ரொவிஷன் ஹேஸ் டு பி கம்ப்ளைண்ட். வாட் இஸ் திஸ் எம்டி ப்ரொவிஷன்? மெட்டீரியல் டேமேஜ் ப்ரொவிஷன். இந்த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, ஒரு வேலிட் கிளைம் வந்து செக்ஷன் 1ல இருக்கணும். அதாவது ஃபயர் அண்ட் அலைடு பெரில்ஸால ஒரு கிளைம் ஆச்சுன்னா அதனால வர லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை தான் நம்ம கவர் பண்ண முடியும். ஃபயர் பெரில்ஸ் அல்லாது ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல இருக்கிற பெரிலால வந்து ஒரு எல்ஓபி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆச்சுன்னா we will not be able to cover that portion of the profits. So whenever there is an LOP policy, அந்த அந்த செக்ஷனுக்கு உண்டான கிளைம் வந்து ஃபயர்ல கிளைம் கொடுக்கக்கூடிய கிளைமா இருக்கிற பட்சத்துல தான் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அடுத்தது இந்த கிளைம்ஸ்க்கும் ஆஸ் யூஷுவல் வி நீட் மச் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்ம எவ்ரிதிங் வி ஆர் கோயிங் டு அசஸ் ஆன் திஸ். சேம் ஃபார் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல ஒரிஜினல் இன்வாய்ஸ், மெஷினரி எந்த இன்வாய்ஸ் வாங்கும்போதும் சரி, ஈவன் ஃபார் கண்டென்ட்ஸ்ல வர பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு கூட we always prefer the original invoice or the sale document. அதே மாதிரி சப்போஸ் ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிப்பேருக்கு உண்டான எஸ்டிமேட்டை வாங்க போகிறோம், ப்ளஸ் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். Depending on which section they are taking, whether they are covered only for equipments or they are covered for data or they are covered for the increased cost of working, based on the sections we are going to take the documents. அடுத்தது இவ்வளோ நேரம் வந்து நம்ம வாட் வில் ஹேப்பன் இஃப் த ப்ராப்பர்ட்டியை பற்றியே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த 3 செக்ஷன்ஸ் வந்து we are going to cover the people, அதாவது ஒர்க் பண்றவங்க அல்லது த பப்ளிக். பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட் whenever hazardous goods மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரியா இருந்தா, எஸ் we are going to compulsorily they have to take a public liability. இப்போ நம்ம எம்எஸ்எம்இ பாலிசியில நம்ம லோன் வாங்குறவங்க, எம்எஸ்எம்இ லோன் வாங்குறவங்க கண்டிப்பா they have to submit a insurance policy. So whenever you hear somebody எனக்கு வந்து இந்த மாதிரி நான் எம்எஸ்எம்இ லோன் வாங்க போறேன் அப்படின்னா they are your potential insured for this policy. ஏன்னா ஒன்ஸ் அவங்க லோன் வாங்கும்போது இன்சூரன்ஸஸ் பிகம்ஸ் கம்பல்சரி. அப்போ கண்டிப்பா அவங்க ஒரு பாலிசி எடுத்து தான் ஆகணும். அப்போ எம்எஸ்எம்இ லோன் வாங்கும்போது எம்எஸ்எம்இ பேக்கேஜ் பாலிசி வில் பி ஆஃப் மச் யூஸ் டு தட். அடுத்தது பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட். கண்டிப்பா ஹசார்டஸ் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ்க்காக அவங்க ஆக்ட் பிரகாரம் கண்டிப்பா பப்ளிக் லைபிலிட்டி எடுக்கணும். அப்போ என்ன ஆயிடுது, உங்களுக்கு கண்டென்ட்ஸும் கவர் ஆயிடுது, பர்க்லரியும் கவர் பண்றோம். அட் த சேம் டைம் பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட் ஆல்சோ பிகம்ஸ் compulsory. So already 3 sections we are covering. So it is a package cover for the insured. அவங்க தனித்தனியா ஒரு கவர் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்குமே பிரீமியம் இஸ் கம்மிங். ஆஸ் யூஷுவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைபிலிட்டி ஆக்டில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆஃப் வாட் எவர் என்ன, இப்போ ஒரு பப்ளிக்கு ஏதோ இதை நம்மளோட அதாவது இவங்க எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிற ஒரு இந்த லாஸ்னால பப்ளிக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது we are taking the medical certificate from the authorized physician. Suppose fatal இருந்தா we are taking the death certificate documents, என்ன postmortem report, legal health certificates எல்லாமே we are going to take. அதே மாதிரி மெடிக்கல் பில்ஸ் அண்ட் ரெசிப்ட். அதே எம்ப்ளாயர், அவங்களோட எம்ப்ளாயர் கிட்ட எஸ் இவங்க இத்தனை நாளா வரல, they were absent from the duty அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ப்ராப்பர்ட்டியா இருந்தா ப்ராப்பர்ட்டியை ரிப்பேர் பண்ணதுக்கோ அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினதுக்கான ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ செக்ஷன் 5ஓட கிளைம் டாக்குமெண்ட்ஸ் ப்ராடா இவ்வளோ இருக்கும். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அட் த டைம் ஆஃப் த கிளைம் தே மே ஆஸ்க். அடுத்தது ஆக்ட் இல்லாம அவங்களா வாலண்டியரா இண்டஸ்ட்ரியல் பீப்புள் வந்து எஸ் வி நீட் அ பப்ளிக் லைபிலிட்டி பாலிசி, வி வாண்ட் டு டேக் இட் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் கிவிங் தெம் ஆப்ஷனல் கவர். இது வந்து ஆக்ட் பிரகாரம் கம்பல்சரியா கிடையாது, பட் அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட்
and out of their own for being secure, they are requiring this policy. இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எஃப்ஐஆர், காஸ் ஆஃப் இதை டெத்தை ப்ரூவ் பண்ணுறதோ அல்லது இன்ஜுரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இஃப் அட் ஆல் தே ஹவ் டேக்கன் எனி ஸ்டெப்ஸ் டு மிட்டிகேட், லாஸை வந்து குறைக்கிறதுக்கான ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா, அல்லது ஃபோட்டோகிராஃப்ஸ், விஷுவல் எவிடன்ஸ், வீடியோ, ஆடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து நம்ம கேட்க போகிற கிளைம் டாக்குமெண்ட். அஃப்கோர்ஸ் எல்லா செக்ஷன்லேயும் இருக்கிற பாலிசிஸ்க்கு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து கிளைம் ஃபார்ம், ஃபாலோட் பை ஆல் திஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ், வெதர் ரிப்போர்ட் அல்லது பொல்யூஷன் கண்ட்ரோலோட ரிப்போர்ட், in case of death postmortem certificate, medical, which we all know what we are going to submit for a death claim. அடுத்தது WC claims. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பப்ளிக்கு ஏதாவது இந்த இந்த இண்டஸ்ட்ரினால ஏதாவது லாஸ் ஆர் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்குறோம். வாட் அபவுட் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனிஸ்? அவங்க ஓன் எம்ப்ளாயி சப்போஸ் ஒரு ஃபயர் ஆகுது, அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட் ஆகுது, இல்லை ஒரு பர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் ஆகும்போது தே கேன் கிளைம் அண்டர் திஸ் எம்ப்ளாயி காம்பன்சேஷன். இது எல்லாமே இந்த காம்பன்சேஷன் எப்படி அரைவ் பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஆக்ட் தான் நம்ம கவர்ன் பண்ணி ஒரு வாட் எவர் த கமிஷனர் ஆஃப் த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்டில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும் அதே தான் நம்ம இந்த MSME பேக்கேஜ்லையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை வந்து பேஸ், இதுக்கு என்ன பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோட மந்த்லி ரெம்யூனரேஷன் எவ்வளோ, அவரோட ஏஜ் என்ன, மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்ன, இது 3 தான் வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன் கோர்ட்டில் யூஸ்வலாக தே டேக் இன் டு அக்கௌண்ட். அதே மாதிரி தே கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த எம்ப்ளாயர் ஸ்டேட்டிங் தட் yes, he was my employee at the time of loss or damage, he was there in the particular place அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்குறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் WC கிளைம்ஸ். ஸோ WCல இன்ஜுரியும் வரலாம், ஃபேட்டலும் இருக்கலாம். ஃபேட்டல் கிளைம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டாக்குமெண்ட், டெத் சர்டிஃபிகேட் ஆர் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட், whatever the compensation as per employee compensation actல என்ன compensation கொடுக்க சொல்றாங்களோ அதை வந்து நம்ம calculate பண்ணி கோர்ட்ல we have to deposit so that the employees can get the compensation from the court. But all these calculations are based on the employee compensation actல என்ன compensation கொடுக்கற சொல்றாங்களோ the same compensation we will be paying under this national MSME package policy. So I hope இப்போ வந்து உங்களுக்கு what are all the claim documents or what are all the coverages given in package policy, you have got a outline. எவ்வளோ எப்படி இந்த பாலிசி எப்படி இருக்கு, இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கா இதில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான பாலிசி. we can definitely give it to micro, small and medium enterprises அப்படிங்கிறது you would have had some idea if I feel. So I feel we can have an open session. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. I will try to get the reply, but if it is something which is new to me, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை கேட்டுட்டு ஷேர் பண்ணுறேன். மேடம் சுகுமார் பேசுகிறேன் மேடம். எஸ் சார். ஒன்றும் இல்லை மேடம், இப்போ ஃபயர் பாலிசி தனியாக கொடுத்துருக்குறேன், பர்குலரி பாலிசி தனியாக கொடுத்துருக்கேன் மேடம் ஒரு கம்பெனியில். ஓகே. MBD பாலிசி ஒன்று தனியாக கொடுத்துருக்குறேன் மேடம். ஓகே. இது மூணுத்தையும் நான் சேர்த்து ஒரே பாலிசியாக MSME கொடுத்துடலாங்களா மேடம்? சார், இந்த பாலிசியில ஃபயரோட கண்டென்ட்ஸ்க்கு கவர் கொடுக்க முடியும். ஆனா மெஷினரி பாலிசியில உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கவர் இதை வந்து கவர் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஸோ மெஷினரியை நீங்க தனியா மெஷினரி பாலிசியில தான் கொடுக்கணும். வேற ஃபயர் அண்ட் பர்க்லரியை இதுல கொடுத்துடலாம். இப்போ வந்து மெஷினரிக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஃபயர் பாலிசி கொடுத்துருவோம் மேடம்.
அது வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல வருங்களா மேடம்? எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வேற, மெஷினரி செப்பரேட் இல்லையா? மெஷினரினா சரிங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ல இருக்கிற மெஷினரி வேற, அது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல வராது இல்லைங்களா? சரிங்க. அப்போ மெஷினரி பாலிசியில மெக்கானிக்கல் ஃபால்ட்ஸ் வந்து கவர் பண்றோம், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுனை கவர் பண்றோம். அந்த கவரேஜ் ஃபயர்ல வராது. சரி. அப்புறம் மேடம் இன்னொரு இது டவுட் மேடம், செக்ஷன் இப்போ வந்து இப்போ நம்ம செக்ஷனை வந்து இது டிஸ்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் ஆகுங்களா, இல்லை நம்ம வந்து டிஸ்கவுண்ட் செக்ஷனில் போய் ஏதாவது அது ஏதாவது நம்ம டிக் பண்ணுங்களா மேடம்? சார் இது வந்து ஆஃபீஸில் நம்ம இஷ்யூ பண்ணுற பாலிசிஸில் சரி மேடம். ஆட்டோமேட்டிக்காக வி ஹாவ் அ ப்ரோக்ராம். ஸோ நேச்சுரலாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது அந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு மேனுவலாகவும் ஒரு தடவை கால்குலேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவோம் சார். சரி. அடுத்தது வந்து மேடம், இதில் செக்ஷன் வந்து மேக்ஸிமம் செக்ஷன் ஏதாவது இருக்குங்களா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம். சார் மேக்ஸிமம் எல்லா 7 செக்ஷனுமே எடுத்துக்கலாம் சார், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மேண்டேட்டரி கவர்ஸ் தவிர அடிஷனலா செக்ஷன் எடுக்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஹலோ மேடம், நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். எஸ் மேடம் சார். ஃபைவ்ல 6 வரைக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட், மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ மேடம்? ஆர்ஓ டிஸ்கவுண்டா? ஆமா, ஃபயர்ல. ஃபயர்னா நீங்க எது இந்த எம்எஸ்எம்இல வர ஃபயரை கேக்குறீங்க? ஆமா மேடம், எம்எஸ்எம்இ வர ஃபயர்ல மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். இல்லைங்க, எம்எஸ்எம்இல பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டம் ரேட் என்னவோ அதுதான், அதுல மாற்றம் கிடையாது மேடம். சார் ஒன் செகண்ட் சார், MSME பாலிசிக்கு மேக்ஸிமம் ஆர்ஓ டிஸ்கவுண்ட் வந்து 75% வரைக்கும் கொடுக்கலாம் சார். இல்லை மேடம், இப்போ நம்ம சிஸ்டத்துல வர ரேட்டு இல்லாமையா 75% கொடுக்கணும் முடியும்? ஆமா சார், ஆமா. ஃப்ளெக்ஸா ரேட் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ளெக்ஸா ரேட் நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அப் டு 75% வரைக்கும் ஆர்ஓலே கொடுக்கலாம் மேடம். நான் லாஸ்ட் இயர் கொடுத்தப்ப எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மேடம், அதனால தான் இப்போ நான் கேட்டேன். லாஸ்ட் இயர் வந்து இதே எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுக்கு செக்ஷன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம டிக்ளைன்ட் ரிஸ்க், அந்த ரீசனால இப்போ கேட்டேன் சார். இப்போ ஃபயர் பாலிசிஸ்ல சில பாலிசிஸ் வந்து டிக்ளைன்ட் ரிஸ்கா இருக்கும் சார். 75% கூட கொடுக்கல மேடம், 60% தான் நான் கேட்டிருந்தேன். அதே கொடுக்க முடியாது. லாஸ்ட் இயர் இதே நவம்பர் மாசம் முடி சொல்லு திருப்பி அனுப்பிட்டாங்க, அதனால தான் நான் இப்போ கேட்கறேன் மேடம். டிக்ளைன் ரிஸ்க் போய் வாங்கிட்டு வந்த பிறகு திருப்பி அதே சொல்லக்கூடாதுல்ல, இது பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்கறேன் சார். அதாவது நம்மளுக்கு டிக்ளைன்ட் ரிஸ்க்னு இப்ப நேத்திக்கு ஒரு புது சர்க்குலர் வந்திருக்கு. அந்த சர்க்குலர்ல டிக்ளைன் ஆகாத ரிஸ்க்கு ரீஜனல் ஆபீஸ்க்கு என்ன அத்தாரிட்டி இருக்கோ அதுல அப் டு 75% நாங்க கொடுக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். அந்த டிக்ளைன் லிஸ்ட் என்னங்கிறது எங்களுக்கு பிரான்ச்சுக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேடம். ஏன்னா எங்களுக்கு வாங்க முடியறது இல்ல, ஏன்னா சில வீட்டுல பிரச்சனை இருக்கு. ஆமா மேடம், முந்தானேத்து அனுப்பிச்சிருக்கோம் சார். எல்லா டிவிஷன் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கு மெயில் போட்டுருக்கோம். எனக்கு வரல மேடம். ஓகே மேடம். சார் இந்த டிஸ்கவுண்ட் வந்து சார், அந்த நீங்க வந்து ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு குட் ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது யூ கேன் கிவ் மோர் டிஸ்கவுண்ட். நல்லா இருக்கிற ரிஸ்க்கு எஸ் அப் டு நல்ல டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்க முடியும் சார். மேடம் அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க மேடம், இப்போ அண்டர்ரைட்டிங் செலெக்ஷன்ல நம்ம வந்து நிறைய செக்ஷன் வரமாட்டேங்குது மேடம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போர்ட்டல்ல போடுறீங்களா? போர்ட்டல் இல்லை மேடம், ஆபீஸே சொல்றேன் மேடம். நான் சொல்றது போர்ட்டல் இல்லாம, ஏஜென்ட் போர்ட்டல் இல்லாம நான் வந்து இப்போ வந்து ஒரு சீட்டு மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்காக நான் ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தேன் மேடம். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சீட்டிங் மேனுஃபேக்சரிங்காக உள்ளது அதுக்குள்ள ரிலேட்டடா எந்த இதுவுமே இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆக்குபென்சி இல்லன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆமா மேடம், அது ஓரளவுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க சார். மேடம் இருக்காங்க, மேரி மேடம், அவங்க வந்து ஹெச்ஓல கிளாரிஃபை பண்ணி எந்த செக்ஷன்ல போடுறதுன்னு உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுவாங்க சார். மேடம் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா மேடம்? மேரி மேடம் நம்பர் சார் நான் அந்த குரூப்ல போட்டிருக்கோம் சார். இப்போ அந்த எம்எஸ்எம்இயோட இது பிபிடி பவர் பாயிண்ட் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் என்னோட நம்பர் சார். ஆமா சார், அந்த ஏஜென்ட்ஸ் குரூப்லயே மேடம் இருக்காங்க. நீங்க என்ன query-ஆ இருந்தாலும் ஏதாவது கேட்டீங்கன்னா அவங்க சப்போஸ் இருந்ததுன்னா we can guide, otherwise we can refer them back.
நம்ம வந்து பேன் இந்தியா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை சீக்கிரம் வரும் சார். தேங்க்ஸ் மேடம். We are taking a valuable feedback. மகாலட்சுமி மேடமோட ஒரு ஆட் பண்றதுக்கு சொல்றேன் சார். இப்போ நீங்க பாண்டிச்சேரிங்கிறது சென்னை ரீஜன் கடியில வருது. சோ இப்ப எல்லா ரீஜனல் ஆபீசஸ்லயும் வந்துட்டு ஒரு கிளைம்ஸ் ஹப்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். ஸோ நீங்க ரீஜனல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்கனாலே கிளைம்ஸ் ஹப் இன்சார்ஜுக்கு கனெக்ட் பண்ண சொல்லிட்டீங்கன்னா உங்களோட கிளைம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத அவங்க உங்களுக்கு அப்டேஷன் டைரக்டா கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் டிவிஷன் மேனேஜராலேயோ பிரான்ச் மேனேஜராலேயோ என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது தெரியலனா கூட நீங்க கிளைம்ஸ் ஹப் இன்சார்ஜ் கூட கனெக்ட் பண்ண சொல்லுங்க. எல்லா ரீஜனல் ஆஃபீஸ்லயும் இப்ப கிளைம்ஸ் ஹப் இருக்கு சார். கிளைம்ஸ் ஹப் தான் கிளைம் ப்ராசஸிங் பண்றாங்க இப்போ சரிங்க நேஷனலை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க உங்ககிட்ட கேட்டீங்கன்னா உங்க ஃபைலோட அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் இமீடியட்டா சொல்லிடுவாங்க. சரிங்க மேடம். அதே போல பேப்பர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த இசி போர்ட்டலில் வந்து டேஷ்போர்ட் இருக்கு மேடம். டேஷ்போர்ட்டில் கிளைம் ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏஜென்ட் கேன் நோ த கிளைம் ஸ்டேட்டஸ். அது யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். தேங்க்யூ சார். நீங்க சொல்றது கரெக்ட் சார். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க சொல்றது வந்து கிளைம் ஸ்டேட்டஸ், கிளைம் பெண்டிங் இருக்கிறது, நமக்கு செட்டில் ஆயிட்டது, டிலேடு கிளைம், அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் அதை கேட்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பெண்டிங்ல வந்து ப்ராசஸ்ல இருக்கும்போது நம்மளால கரெக்டா சர்வீஸ் பண்ணணும்னா மெயில் வந்து ஏஜென்ட்டுக்கு போட்டா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். இது சார், நீங்க அந்த கிளைம்ஸ் உங்க ரீஜனுக்கு உண்டான கிளைம்ஸ் ஹப் இன்சார்ஜோட நம்பரை நீங்க வந்துட்டு கேட்டு வாங்குங்க சார். இல்ல லேண்ட்லைன் நம்பர் ரீஜனல் ஆஃபீஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சென்னை ரீஜன்ல கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க சார். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். ஹலோ மேடம். எஸ் சார். மேடம் பட்ல கூட இன்பில்ட் தெஃப்ட் கவர் இருக்கா மேடம்? இல்லைங்களா மேடம்? சார் தெஃப்ட் வந்து வயலண்டா இருந்தா கவர் உண்டு சார். வயலண்ட் தெஃப்ட் கவரேஜ் இருக்கு, இதுலயே எம்எஸ்எம்இலயே இருக்கு. ஆனா தெஃப்ட் வித்தவுட் வயலண்ட் என்ட்ரி வந்து கிடையாது சார். தெஃப்ட் டியூ டு வயலண்ட் என்ட்ரி இருக்கு சார். நம்மளது எம்எஸ்எம்இலயும் கவர் இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த தெஃப்ட் மட்டும் நீங்க கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா கேட்கணும். வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வயலண்ட் என்ட்ரியா, ஏன்னா விசிபிளா இருக்கணும் நமக்கு அந்த பர்க்லரி வந்து பார்க்கும்போது எஸ் இட் இஸ் அ பர்க்லரி இதுன்னு சொல்லி கிளைம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது அந்த சமயத்துல நடக்கிற தெஃப்ட். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபயர்லயும் 7 days up to 7 days ஆஃப்டர் த ஹேப்பனிங் ஆஃப் லாஸ் வந்து தெஃப்ட் கவர் இருக்கு சார். இதுதான் ஒருவேளை அவங்க சொன்னாலும் சொல்லிருக்கலாம் இல்லையா? சாரி, ஏதோ ஒரு கம்பெனில நீங்க பாலிசில தெஃப்ட் நம்ம தனியா கவர் பண்றோம்ல மேடம், அந்த மாதிரி கவரேஜ் இதுல உண்டான்னு கேக்குறேன் மேடம். பர்க்லரி பாலிசில இல்ல சார், இதுல வந்து ஃபோர்சிபிள் ஆர் வயலண்ட் என்ட்ரி ஒன்லி தான் உண்டு சார். மேடம் அப்புறம் அந்த இது பப்ளிக் லைபிலிட்டியில நமக்கு என்ன கவரேஜ் மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கலாம்? கஸ்டமர் கேட்கறதா கொடுக்கலாமா மேடம், இல்ல அதுக்கு லிமிட்ஸ் இருக்கா மேடம்? சார் ஆக்சுவலா பர்க்லரியில சாரி பப்ளிக் லைபிலிட்டியில நீங்க என்ன லிமிட் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா எப்படியுமே ஸ்மால் மைக்ரோ மீடியம்ங்கும் போது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்காது. சம் இன்சூர்ட் ஒரு மாதிரி 50 crores அதுக்குள்ளதான் இருக்கும் இல்லீங்களா? ஆமா மேடம். அதுக்கு உண்டான கவரேஜ் நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம். இல்ல மேடம், நான் கேட்கறது ஒரு சில என்னன்னா அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருந்ததுன்னா அவங்க 5 கோடி 6 கோடி கொடுங்க பப்ளிக் லைபிலிட்டின்னு கேட்டா நம்ம கொடுக்க முடியும் மேடம். அப்படி இல்ல நம்ம சமூக கொடுக்க முடியும் சார். நீங்க இப்ப அந்த ப்ரொபோசல் அதாவது அவங்க கேட்கறத நம்ம வந்து எந்த சார்ட் ஆஃப் ஆக்குபென்சின்னு பார்த்துட்டு we can decide on each and every case சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அப்படியே அதுல 10% சொன்னீங்க இல்லையா, ஒரு இதுல வந்து இவ்வளவு அதுக்கு மேல சமூக கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் வச்சிருக்கோம் மேடம். அப்படி எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி கரெக்டா அது நம்மளோட கைட்லைன்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம கொடுக்குறோம் சார். மேக்ஸிமம் லிமிட்னு கிடையாது, அவங்க கேட்கற அளவுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் 10 கோடி தான் இருக்கு அப்படின்னா ஒரு 15 கோடி கேட்கறேன்னா நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்கறேன் மேடம். பப்ளிக் லைபிலிட்டி தானே கேட்கறாங்க, அது வந்து we can give. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். மேடம் அப்புறம் அந்த கிளைம் இது கொடுக்குற போது சர்வேயர்கிட்ட கேட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி கொடுங்க மேடம். அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, 34 டாக்குமெண்ட்டுக்கு மேல கேட்கறாங்க. நாம 1-2 தான் சொல்றோம். எந்த பாலிசிக்கு? ஃபயர், எம்எஸ்எம்இ ஃபயர் எதா இருந்தாலும் மேடம். ஓகே. அவங்க அந்த நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க. ஒரு லீடிங் சர்வேயர்கிட்ட கேட்டுட்டு அவங்க என்னென்ன ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத ஓரளவுக்கு ஒரு ஸ்லைடு மாதிரி அடுத்த இதுல போட்டீங்கன்னா பார்க்கலாம் மேடம்.
சரி, டன். பாயிண்ட் டேக்கன். ஓகே. ஆக்சுவலா மேடம் பர்குலரியில் எஃப்எஸ்எஸ் சொல்ல மேடம். என்ன சார்? ஹலோ, சொல்லுங்க சார். பர்குலரியில் செக்ஷனில் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன இருக்கு? எக்ஸ்டென்ஷனா? என்ன எக்ஸ்பிரஷன்ஸ்? பர்க்லரியில என்ன எக்ஸ்டென்ஷன்னா எனக்கு புரியல. ஏன்னா பர்க்லரி வந்து ஆஸ் அ கவர் நம்ம வந்து பர்க்லரியோ ஹவுஸ் பிரேக்கிங்கோ கொடுக்குறோம். தெஃப்ட் வந்து ஃபோர்சிபிள் ஒரு வயலண்ட் என்ட்ரியா இருந்தா கொடுக்குறோம். அல்லது ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணும்போது உண்டான டேமேஜ் இருந்தாலும் நம்ம கவர் பண்றோம். அவ்வளவுதான் சார். இல்ல வேற எந்த எக்ஸ்டென்ஷன்ஸும் கிடையாதே. மேடம் ஒரே ஒரு டவுட் மேடம். இந்த பப்ளிக் லைபிலிட்டி வந்து கோர்ட்டு தான் ரிவார்ட், நாம இது பண்றோம். ஆமா சார், கோர்ட்ல கண்டிப்பா கேஸ் கோர்ட். அதுதான் அவருக்கு கிளியரன்ஸ் எல்லாம் தான் கேட்கறாரு. எவ்வளவு ரிவார்ட் பண்ணுவீங்க, எவ்வளவு ரிவார்ட் பண்ணுவீங்கிறது கோர்ட்டு தான் அதை டிசைட் பண்ணும் இல்லைங்களா? கேஸ் போட்டு ஆமா பப்ளிக் ஆமா ஆமா. இது எல்லாமே ஆஸ் பர் ஆக்ட், பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட்ல என்ன கொடுக்க சொல்றாங்களோ அதை நம்ம கொடுப்போம் சார். அது வந்து அவருக்கு அதுதான் மேடம் அவர் கேட்கிறாரு. அவர் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாம இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அவரு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து கிளியர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நாம தான் கொடுக்குறோம், பட் த்ரூ வந்து கோர்ட் ரிவார்டு இல்லைங்களா? த்ரூ கோர்ட், கரெக்ட். யூ காட் இட். அதுதான் அவருக்கு அந்த கிளியரன்ஸ்ல சொல்லியிருந்தோம். அந்த கிளியரன்ஸ் கேட்கல சார், அதுக்கு லிமிட் இருக்கான்னு தான் கேட்டேன். அது லிமிட் இல்ல, அதுதான் கோர்ட் ரிவார்டா வருது. அவரு பாதிக்கப்படுறவங்களோட சொன்னா நம்ம கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. கோர்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய எபிலிட்டி என்ன ஏர்னிங் கெபாசிட்டி, அவங்க லாஸ்ட்னால என்ன லிமிட் இருக்கா நான் கேக்குறேன் சார். நம்ம பாலிசில அந்த மாதிரி லிமிட்டேஷன் இருக்கா? அதான் கோர்ட் பாலிசிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க சார். அப்படி இல்ல, அதுல எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளைம் ரிஜெக்ட் ஆச்சு, அதனால தான் கேக்குறோம். கம்பெனி வேற ஏதாவது ரீசனபிளா ப்ராப்பரா இருந்தனாக்கா அவருடைய ஏர்னிங் கெபாசிட்டி, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட இது எத்தனை நாள் அவங்க ஃபேமிலி இதாகுதுங்கிறத பொறுத்து கோர்ட் வந்து அவங்க கேட்கறது அதிகமா இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல கம்மி பண்ணி இல்ல சார், கம்பெனியில வந்து எக்ஸ்க்ளூஷன்ல இருக்கு, இது கிடையாது, கவர் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன் சார். நம்ம ஏதாவது லிமிடேஷன் வச்சிருக்க பாதிக்காதுல அவங்க ஒரு கம்பெனினால ஒரு பாய்லர் வெடிக்குது, ஒரு பப்ளிக் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு தான் போவாங்க. கேஸ் எஃப்ஐஆர் பண்ணிட்டு கோர்ட்ல தான் கேஸ் நடக்கும். ஓகே சார். அப்படி இருக்கிற அதுல லிமிடேஷன் இருக்கு அப்படிங்கறத கொஸ்டின் சார், வேற எதுவும் இல்ல. சம்மின்ஷன் ஆனா நீங்க ஒரு 50 கோடிக்கு அந்த எம்எஸ்எம்இல எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு லிமிட் ஏதாவது இருக்கா, இல்ல எவ்வளவு கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கொடுப்போமா அப்படிங்கறதா சார் கேள்வி. மேடம் நீங்க தான் சொல்லுங்க மேடம். சார் பப்ளிக் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா நம்ம கொடுக்க போறதில்ல. அதாவது ஒரு 50 கோடி அவங்களோட டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கவரேஜ் கொடுக்க போறோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இப்ப 50 கோடி இருக்கிறவங்க எனக்கு 500 கோடிக்கு கவர் கேட்டா நம்ம கொடுக்க போறது கிடையாது. அவங்களோட டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான், டேர்ன் ஓவர் தான் சம் இன்சூர்டு. மேடம் இன்னுமே கொஞ்சம் கிளியரா கேட்டுட்டீங்க மேடம். ஹலோ சார் அவங்க சார் பப்ளிக் லைபிலிட்டியோட சம் இன்சூர்ட் வந்து அவங்களோட டேர்ன் ஓவர் சார். இல்ல சார் என்ன சொல்றீங்க மேடம், என்ன பப்ளிக் ஒரு பாய்லர் வெடிச்சிருது, பப்ளிக் வந்து பாதிக்கப்படுறாங்க, அது அன்னோன், யாருக்கும் தெரியாது. அவர் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஏர்னிங் இருந்தாருன்னு வச்சுக்கீங்களா, கோர்ட்ல எனக்கு வந்து ஒரு டெத், இன் கேஸ் ஆஃப் டெத் எனக்கு ஒரு 25 கோடி கேளுங்கன்னு கேட்டா நாம எவ்வளவு கொடுப்போம் மேடம்? அதான் கேள்வி சார். இப்போ நீங்க வந்து அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் சே 50 crores இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே மேடம். அந்த 50 crores சம் இன்சூர்டுக்கு பிரீமியத்துக்கு நீங்க கட்டிடுறீங்க. ஆமா மேடம். நம்ம கம்பெனியோட மேக்ஸிமம் லயபிலிட்டி 50 crores. ஓகே மேடம். அதுக்கு மேல அவங்க கேட்கும்போது நம்மளால கொடுக்க முடியாது சார். அதுதான் மேடம் என்னோட கேள்வி, அதுதான் கேட்கறேன். சார் வந்து என்ன கோர்ட்ல என்ன செட்டில்மெண்ட் வரத கொடுக்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் பாதிக்கப்படுறவருக்கு கோர்ட்ல ஒரு சந்தேகம் கோர்ட்ல கொடுத்தாங்கன்னா நீங்க கொடுத்துருவீங்க, அதான் மூர்த்தி கேக்குறாரு. மகாலட்சுமி, ஹலோ மகாலட்சுமி, மனோகர் பேசுறேமா சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கன்ஃபியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த MSME பாலிசில கவர் வந்து 90% யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது லிஸ்டட் இண்டஸ்ட்ரி, அதுல கொடுத்துறா 45 இண்டஸ்ட்ரீஸ் தான் மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஸ்கீம்லயே வருது. பப்ளிக் லைபிலிட்டி ஆக்ட் பிரகாரம் பண்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் வெரி வெரி லிஸ்ட். அதுல ஜூட் ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி தான் வரும்.
ஒன்னு. ரெண்டாவது பப்ளிக் லைபிலிட்டி கவர் கொடுக்கும்போது நம்ம 1:1 1:2 மேக்ஸிமம் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எடுத்துட்டாலும் இன்சூர்டே டெக்ளேர் பண்ணிடுவான். சம் இன்சூர் 1:1, அதாவது 1 இயருக்கு ஒரே இன்சிடென்டா, 1 இயருக்கு 2 இன்சிடென்டா, 1 இயருக்கு 3 இன்சிடென்ட், 1:4 மேக்ஸிமம். சம் இன்சூர்டு அவர் என்ன டெக்ளேர் பண்றாங்களே இன்சூர்டு, அதுதான் அவார்டா நாளைக்கு வந்து மாறும். ஆமா சார். ஆமா, அதான் இதை வந்து ரொம்ப லெஸ் தான். ஏன்னா அவன் கொடுக்குற இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அல்லது ஹசாரஸ் ரிஸ்க் உள்ள வர்றது ரொம்ப MSIMல வரும். அதனால ஆமா ஒரிஜினஸ் எல்லாம் இதுல வராது. ஸோ மேஜரா நான் ஸ்டடி பண்ணும்போது இந்த ஜூட் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் அதுல வருது. ஏன்னா இதுல வந்து மேக்சிமம் அப் டு லெவல் வந்து 50 crores சம் இன்சூர், பட் மேக்சிமம் ஆனுவல் டர்ன் ஓவர் 250 crores சொல்லிடுறான். ஆமா சார், அந்த 250 crores நமக்கு வந்து 50 crores தான் மேக்சிமம் சம் இன்சூர்டு. அது ஆனுவல் டர்ன் ஓவர் 250 crores-ங்கிறான். அதனால இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ். நமக்கு இதுக்கு தேவை இருக்க பயப்பட அளவுக்கு பப்ளிக் லைபிலிட்டியில கவர் வராதுங்க. வந்தா ஒண்ணு பாய்லர் இதெல்லாமே கம்மியா தான் இருக்கு இந்த லிஸ்ட்ல ஃபீல் பண்றீங்க. அதனால அவன் லிஸ்ட் அந்த என்ன இண்டஸ்ட்ரிங்கிறத அவன் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட்லயே 45 ப்ராடக்ட் 45 கம்பெனிக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கான். ஆமா, அது ஒண்ணு. துரு பேங்க் லோன் எங்க ஆப் பண்றாங்களா அங்கதான் மைக்ரோ அண்ட் PMS யோஜனா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ல வர பேங்க் லோன் மூலியமா தான் பண்றோம். ஒரு இண்டிவிஜுவல் பாலிசியா நம்ம போய் இஷ்யூ பண்ண முடியாது. அது ஒரு இஷ்யூ. அந்த சர்டிபிகேட் உதய ஆதார் சர்டிபிகேட் அந்த பேங்க் மூலியமா தான் நம்ம பண்றோம். அதனால பேங்க் லோனே சாங்ஷன் ஆகி வரும் அவங்க ஸ்கீம்ல. ஓகே, மத்தபடி எக்ஸலண்டா இருக்கு மகா உங்க கிளாஸ். டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி. ஆமா, சூப்பர். ஒரு வெட்டரன் கிட்ட இருந்து கேக்குறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ. நானும் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். சரி. ஓ, தேங்க் யூ. தேங்க்ஸ் a lot சார். தேங்க் யூ மேடம். ஒரு சின்ன டவுட்டுங்க மேடம். எஸ் சார். ஈரோடுல இருந்து டிவிஷனல் ஆபீசர் தினேஷ்குமார் பேசுறேன் மேடம். எஸ் சார். மேடம், அது ஃப்ளோட்டர் பேசிஸ்ல ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்றாருன்னா அவருக்கு இந்த MSME-ல கொடுக்க முடியுமா மேடம்? அது வராது சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நம்ம வந்து பில்டிங் கண்டென்ட்ஸ் ஆட்-ஆன்ஸ் இது மட்டும் தான் சார் கொடுக்குறோம். ஃப்ளோட்டரோ டிக்ளரேஷன் பாலிசியோ இதுல கவர் பண்ண முடியாது சார். ஓகேங்க. தேங்க்யூ மேடம். எஸ், மேரி இந்த சஜஷன் வேணா நம்ம கொடுக்கலாம். லைக் இஃப் தே கேன் என்ஹான்ஸ் இட் டு அதர் இது. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ஷூர் மேடம். எஸ் மேடம். மேம், குட் ஈவினிங் மேடம். அனந்தகிருஷ்ணன் மேடம். எஸ் சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ மேடம். சொல்லுங்க சார். மேடம், நம்ம இப்ப சூக்ஷ்மா, லகு, கிரகரக்ஷா எல்லாத்துலயுமே பிளஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். MSME-லயும் இது ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாமா மேடம்? கொண்டு வரலாம். நல்லா ஆக்சுவலா நினைச்சேன் இந்த கொஸ்டின் எப்படி யாராவது ரேஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ யூ காட் த ரைட் கொஸ்டின். இன்னும் MSME பிளஸ் வந்து வரணும் சார். சீக்கிரம் வந்ததுன்னா டெரரிசம் ஆப்ஷனல் ஆகும். ஆமா மேடம், டெரரிசம் ரேட்டே வந்து மோர் தென் இது வந்துருது மேடம். நாட்கேட் ரேட்டோட ஜாஸ்தியா வந்துருது. கண்டிப்பா, ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்பவே குறைஞ்சு போயிடுது பேசிக் ரேட்டு. அப்போ வரும்போது ஒருவேளை இந்த டெரரிசம் கம்பல்சரியா இருக்கிறதுனால ப்ராபப்ளி வி கேன் ஹாவ் அ இன்க்ரீஸ் இந்த பிரீமியம்னு அதை அப்படியே இன்னும் டச் பண்ணாம வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து போய் தானே மேடம் உட்காருது ஆக்சுவலி. பட் ஆனா we are giving all this benefits for remuneration எல்லாமே வந்துடுது சார் டெரரிசம்க்கு. அது வேணா ஒரு அட்வான்டேஜ். ஆஸ் அன் அட்வைசர் இவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜஸ் கவரேஜ் தான். பட் as you say, 1+ has to come for MSME. ஓகே, thank you. Yes sir. மேடம், நான் சிவகுமார் தான் பேசுறேன் மேடம். ஒன்றும் இல்லை மேடம், அந்த ஆக்குபன்சி டீட்டெயில்ஸ் மட்டும் ரிலேட்டடா உள்ளது நிறைய கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க மேடம். ஆக்குபன்சி ஃபயருக்குங்களா? அண்ட் இந்த இதுலேயே தான் மேடம், இந்த இதுவோ இல்லை ஃபயர்ல உள்ளதும் வந்து நம்ம பழைய லிஸ்ட்லேயே தான் மேடம் இருக்கிறோம். அதை ஓரளவுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு தெளிவாகும் மேடம். அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா சார். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்க. ஸோ இது வந்து எல்லாமே அப்டேட்டடா இன்க்ளூடிங் மோட்டார், ஹெல்த்,
ஃபயர் பாலிசிஸ், பேக்கேஜ் பாலிசிஸ், மிஸ்லேனியஸ் பாலிசிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு அப்டேஷன் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் சார் ஒரு ஒரு பெரிய டார்கெட். அது அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆக்சுவலாக. சரிங்க. நான் எம்எஸ்எம்இ பாலிசி இஷ்யூ பண்ண முடியாத காலத்தில் ஃபயர் பாலிசியாவே கொடுத்துட்டு அவங்கள எல்லாருமே போன வருஷம் தான் மேடம் எம்எஸ்எம்இ பாலிசியாக மாற்றணும் மேடம். ஓ வெரி குட். எந்த ஆஃபீஸ் சார் நீங்கள்? பாண்டிச்சேரி டிவிஷன் மேடம். ஓ சூப்பர். ஸோ எம்எஸ்எம்இ நீங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க பாண்டிச்சேரியில்? ஒரு 3-4 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் மேடம். ஓ வெரி நைஸ் சார். ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் பாலிசி ஸ்டடி பண்ணும்போதே நல்ல வண்டர்ஃபுல் கவரேஜ் அதான் சார் இருக்கு. ஆக்சுவலாக இது நம்ம ரொம்ப வி ஹாவ் டு செல். நிறைய பாலிசிஸ் இதில் விற்றோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக ஜென்ரேட் ஆகும் சார் அது. ஆமாம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். எஸ் சார். ஸோ ஐ திங்க் மேடம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அந்த அனந்தகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து எம்எஸ்எம்இ பாலிசியில வந்துட்டு அந்த ரீசெண்டா ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. வேற எர்த்குவேக் கவரும் டெரரிசம் கவரும் ஆப்ஷனல் கவர்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது ஆல்ரெடி சர்க்குலேட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் நோட் பண்ணல நினைக்கிறேன். அது இன்னொரு தடவை அந்த குரூப்ல சர்க்குலேட் பண்ணி விடுறோம். எர்த்குவேக் அண்ட் டெரரிசம் ரெண்டுமே இப்போ ஆப்ஷனல் கவர்ஸ். எம்எஸ்எம்இ ரீசெண்டா ஒரு இது வந்த மாதிரி இருக்கு. ஆனா அது சர்க்குலேட் ஆகல. மோரோவர் நம்ம அந்த பழைய இதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அது சிஸ்டம்ல இம்ப்ளிமெண்ட் ஆகலையான்னு தெரியல. அது எனக்கு செக் பண்ண தெரியல. பட் ஆனா அந்த இப்ப நம்ம வந்து கொடுக்குற எம்எஸ்எம்இ பாலிசிக்கு டெரரிசம் மேண்டேட்டரி கவர் கிடையாது. டெரரிசம் அண்ட் எர்த்குவேக் ரெண்டுமே ஆப்ஷனல் கவர்ஸ் தான். ஓகே. நாங்க என்னன்னா இதுலயும் ஒரு பிளஸ் வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆல்ரெடி சர்க்குலராக போட்டாங்க. ஆல்ரெடி சர்க்குலராக இருக்கு. நான் அதை ஷேர் பண்றேன். இன்னொரு தடவை ஷேர் பண்றேன் சர்க்குலர். ஓகே ஓகே. ஸோ சார் இட் இஸ் இன்னுமே ரெடியூஸ்டு கவரேஜ் சார் நமக்கு கிடைச்சிருக்கு. we can only choose flexa and STFI which is mandatory. ஸோ நீங்க வேற ஏதாவது இன் ஃபியூச்சர்ல நீங்க இந்த பாலிசி கொடுக்கும்போது கூட ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து யூ கேன் ரைஸ் த டவுட்ஸ் எனி டைம் சார். நம்ம குரூப்ல வந்து நீங்க அதை ஷேர் பண்ணலாம். யூனிஃபைடு சொல்யூஷன் ஒரு குரூப் இருக்கு. நம்ம சிபிஆர்ஓ ஏஜென்ட்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஒரு குரூப் இருக்கு. ஸோ எப்போ ஆஸ் அண்ட் வென் நாட் அலோன் திஸ் பாலிசி ஃபார் எனி பாலிசிஸ் whenever you have a doubt you please send a message. கண்டிப்பா will give you the maximum clarification possible on that. கணபதி மேடம், ஹீரோ டிவி. தேங்க்ஸ் மேடம். கிளாஸ் ரொம்ப எலாபரேட்டா நல்லா இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. Thank you மேடம். Thank you sir. Hope it threw some light ஒரு அளவுக்கு இல்லீங்களா? Thank you madam. Madam, thank you. Exciting. Yes. Thank you. Thank you sir. Hello madam. சார் கிளாஸ் பரவாயில்லைங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இன்சைட் பண்ணீங்க. அருமையா இருந்தது. எங்களுக்கெல்லாம் பாலிசி எல்லாம் ஒரு தைரியம் வந்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சூப்பரா இருந்தது. தேங்க் கண்டிப்பா சார். நம்ம குரூப்ல இருக்கிற ஐ திங்க் 50 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு 50 MSME பாலிசிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் சார் ஃபார் திஸ் மந்த் ஈச். கண்டிப்பா வந்து ஒரு ஏஜென்ட் ஒரு பாலிசியாவது பண்ணணுங்கிறது எங்களோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார் டு ஆல் ஆஃப் யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பா சார். பட் whenever நீங்க சார் சொல்லுங்க மேடம். நித்யானந்தன் பவானிபுராணி வந்து சார் சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க மேடம். அருமையா இருந்தது மேடம். தேங்க்யூ. கிட்டத்தட்ட 2 hours இருக்கிறதுக்கு சூப்பரா இருந்தது. டைம் போனது தெரியல. ஓ சூப்பர். ஐ அம் ஹாப்பி. இவ்வளவு பேர் நீங்க கிளாஸ் எடுக்கும் போது நாங்க அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியுமா மேடம்? ஓ எக்ஸலென்ட். தேங்க்யூ so much. Thank you மேடம். ஓகே சார். மேடம் குட் ஈவினிங். செல்லமுத்து மேடம். சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம். செல்லமுத்து தேங்க்யூ. பண்ணுங்க கண்டிப்பா. MSME பேக்கேஜ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணனும். இது வந்து தேங்க்யூ சார். எஸ் பவானிபுரம் பிரியேஷன் மேடம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் சார். நல்லா இருக்கு மேடம். ஓகே. சூப்பர், நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ. சோ கண்டிப்பா ஒரு MSME பவானில 4 பாலிசி MSME வந்து ப்ராமிஸ் எடுத்தாச்சு. ஓகே மேடம். கண்டிப்பா பண்ணிடலாம் மேடம். பாலிசி வந்து ரொம்ப எலாபரேட்டா இட்ஸ் a very good policy ஆக்சுவலா. ஏன்னா பர்க்லரி எல்லாம் பாருங்களேன் 0.01 ரேட்.
ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி a வெரி குட் பாலிசி. கண்டிப்பா வந்து பண்ணணும். சென்னை ஆர்ஓல நான் ஒரு gift வாங்கினேன் மேடம். ஓ சூப்பர். ஓகே. சென்னை ஆர்ஓல பாண்டிச்சேரி எங்களுக்கு கொடுத்தாங்க மேடம், எனக்கு கொடுத்தாங்க மேடம் ஒரு gift. 1000 rupees gift கொடுத்தாங்க மேடம். எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் மேடம் எனக்கு. கண்டிப்பா சார். அதாவது எம்எஸ்எம்இ நம்ம வந்து ஒரு ப்ரொமோட் பண்றதுங்கிறதே ஒரு நோபல் விஷயம் தானங்க இல்லைங்களா? அது வந்து கொரோனா டயத்துல ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்த பாலிசி. என்னன்னா மெயினா இதனுடைய இது என்னன்னா ஹிடன் திங் என்னன்னா இதோட டிஸ்கவுண்ட் தான். ஸோ இதுல வந்து நம்ம லகுலியோ சூக்ஷ்மாலியோ வி ஃப்ரீக்வெண்ட்லி ஹாவ் டு கன்வின்ஸ் ஆர்ஓ அண்ட் ஹெச்ஓ. அது இல்லைங்கிற போது நமக்கு ஆர்ஓ லெவல்லே நம்ம இவ்வளோ டிஸ்கவுண்ட் வாங்க முடியுது சார். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல எனக்கு இன்னொன்று முக்கியமா இன்னைக்கு என்னன்னா மேடம், நீங்க வந்து இன்னைக்கு நான் ஒரு பாலிசி சேல் பண்றதை விட நான் கிளைம் வந்ததுன்னா நாளைக்கு அவங்க கூட நான் எப்படி ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவும் நான் கரெக்டா இருக்கணும்ன்றது இன்னைக்கு நீங்க ரொம்ப 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 பெரிய விஷயமா நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தீங்க மேடம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். ஓ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கூட நினைச்சேன் கிளைம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க சொல்லணுமா இல்ல இது வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் இப்போ நீங்க சொல்லும் போது ஐ எம் வெரி ஹாப்பி தட் இதை ஒரு கன்வே பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாலிசி நம்ம வித்துட்டோம்னா மட்டும்ன்றது நம்மளுடைய இது இல்லைங்க மேடம். நீங்க சொல்ற மாதிரி நமக்கு கிளைமுக்குன்னு அவங்க வரும்போது நம்ம கூட இருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்றோமோ அதை வச்சுதான் மேடம் அடுத்த ஒரு பிரீமியமே. கண்டிப்பா சார். அவங்க உங்க சர்வீஸ் பார்த்து அவங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க, நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம், இந்த அட்வைசரே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மேல நமக்கு என்ன சார் வேணும்? அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், அந்த பேரு. கட்டாயம் மேடம், கட்டாயம் மேடம். இன்னைக்கு நான் அதை ரொம்பவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். கண்டிப்பா சார். அதுவும் பாண்டிச்சேரியில இருந்து நீங்க வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லும் போது இட்ஸ் அவுட் சைட் அ ரீஜன். ஸோ எங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல மூமெண்டா இருக்கு சார். கண்டினியூ யுவர் பேக்கேஜ். அந்த பாலிசிஸ் நிறைய கொடுத்துட்டே இருங்க. உண்மைதாங்க மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் மேடம் பொள்ளாச்சி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இத்தனை ஸ்ட்ரென்த் இது பண்ணி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் சார். இந்த பிபிடி வந்து நான் இது வந்து அப்டேட்டட் பிபிடி ஆல்ரெடி ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் இன்னும் கொஞ்சம் ஆட்லாம் பண்ணி தான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தேன். இந்த பிபிடியை கூட நான் அப்படியே குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ தட் இன் கேஸ் ஆஃப் ஏதோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்பட்டதா இது நீங்க நிச்சயமாங்க மேடம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம். இந்த பிபிடி கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. வில் சேவ் இட் இன் அவர் டெஸ்க்டாப். தேங்க்யூ மேடம். கண்டிப்பா சார். தேங்க்யூ மேடம். எஸ் சார். மேடம் வெங்கட் இருக்க மேடம். வெங்கட் சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஏஜென்ட்ஸ் சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார். क्वेश्चंस இருக்குங்களா? பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி வந்து 14/10/23ல இதே மாதிரி நியூ பரிவார் மெடிக்ளைம் பாலிசி அதை பத்தின டீடைல்ஸ் சொல்ல போறோம். அது வந்து மிஸ்டர் கே சுதர்ஷன் எடுப்பாரு. ஸோ அவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபரிங். ஸோ அந்த கிளாஸும் தவறாம அட்டன் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சனிக்கிழமை 3 மணிக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ so much. நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். குட் டே. தேங்க்யூ மேடம். ஹேவ் எ குட் வீக்கெண்ட் மேடம். ஓகே. தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். எஸ் சார். தேங்க்யூ.